அல்லேலூயா. ஒரு விசை கூட எல்லோருமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் இந்த ஆராதனையை தேவனுடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், வந்திருக்கிற நம்மையும் தேவன் தாமே இந்த நாளில் அவருடைய வல்லமையான பிரசனத்தினால நிரப்பி நம்மை வழிநடத்தும்படிக்காக எல்லோருமாய் கரங்களை தட்டி உங்களுடைய சத்தத்தை எழுப்பி கரங்களை உற்சாகமாக தட்டி நன்றி செலுத்துங்க. ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படிக்காய் வந்து இருக்கிறோம். தேவ சபையில தேவன் அவர் எழுந்தருளி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற எந்த இடத்திலையும் நான் வருவேன் என்று சொன்னவர் நமது மத்தியில அவர் இப்போது இறங்கி வந்து இருக்கிறார். நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. தேவ ஆவியானவர் நமது மத்தியில் அவர் எழும்பி வந்து இருக்கிறார். கடந்து வந்த நாளெல்லாம் நம்மை கண்ணின் மணி போல காத்து கொண்டவர், தம்முடைய கிருபையினால நம்மை நிரப்பினவர், நம்முடைய மகிமையினால மகத்துவத்தினால நம்மை முடி சூட்டினவர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே வந்து அப்பா உலாவி நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிறீரே. நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அப்பா ஒவ்வொரு நடைகளையும் ஸ்திரப்படுத்தினவர், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றினவர், எங்களை வெற்றி சிறக்க பண்ணினவர். நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால எங்களை முடிசூட்டினவர், உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால எங்களை மீட்டு கொண்டு வந்தீர. நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய துதிகளின் மத்தியிலே வாசம் செய்யும்படிக்காக ஓ எங்கள் மத்தியில நீர் இறங்கி வந்திருக்கிற கிருபைக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. நீர் ஒருவரே நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் பெரியவர், நீர் போதுமானவர். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், துதிக்கப்படத்தக்கவர், ஆராதனைக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சர்வ சிருஷ்டியும் துதித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நாங்கள் சபையாய் ரெகோபோத் புதுவாழ்வு சபையாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் எழுந்தருளும் ஆண்டவரே, எங்கள் மத்தியில் நீர் எழுந்தருளும் ஆண்டவரே. எங்கள் துதிகளில் நீர் மகிமை அடையும்படிக்காக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம், வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் துதிக்கிறோம் எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஏசாயா 6வது அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி இப்படியாக ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் பிதாவாகிய தேவன் அவர் அமர்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வல்லமையினால ஆலயம் நிறைந்து இருந்ததாம். அல்லேலூயா. இன்றைக்கும் நமது மத்தியில இந்த ஆலயத்தில் தமது மகிமையால நிரப்பும்படிக்காக ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் சேனைகளின் அதிபதி நமது மத்தியிலே வந்து இருக்கிறார். ஒரு விசை கூட கரங்களை உற்சாகமாக தட்டி அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய வசனம் நமக்குள்ளே இருக்கிறது, அவருடைய கிருபைகள் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் நம்மை பலப்படுத்தும்படிக்காக வந்து இருக்கிறார். அந்த தேவனை கரங்களை தட்டி இந்த பாடல் மூலமாய் மகிமைப்படுத்தலாமா? ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தர் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி கொண்டு சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தராம் என் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தராம் என் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையாம். உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையாம். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையாம். உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கிக் கொண்டீரையாம். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றிவிட்டீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை சத்தமாய் கரங்களை தட்டி ஆராதிப்போம், ஆமென், ஆர்ப்பரிப்போம்,
கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்னேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பது விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையில் காத்தீரையாம். சத்துக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையாம். சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையில் காத்தீரையாம். சத்துக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையாம். நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை ஆராதிப்போம். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாமத்தை உயர்த்திடுவோம். சொல்லுவோம். ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தர் என்னேசர் என்னோடு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையில் காத்தீரையாம். சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையாம். சிங்கங்கள் சூழ்ந்து என்னை விழுங்க நினைக்கையில் கிருபையில் காத்தீரையாம். சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையாம். நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை. ஆமென் சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் நமது மத்தியில் அவர் இறங்கி வந்திருக்கிறார். அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரே ஆராதனைக்கு பாத்திரர், அவரே துதிக்கு பாத்திரர். கர்த்தரின் நாமத்தை உயர்த்த ராஜாதி ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம். சொல்லுங்க சொல்லுங்க. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பது விசுவாசம் என்னுள். கரங்களை உற்சாகமாக தட்டிக்கொண்டு கரங்களை தட்டிக்கொண்டு கரங்களை தட்டிக்கொண்டு அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்களேன். அந்த ராஜாதி ராஜா நம்முடைய வாழ்க்கையில வந்தபடினாலதான் இந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக நம்மை முன்குறித்து அவருடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை கழுவி தாயின் கருவில உருவாக முன்னரே பெயர் சொல்லி அழைத்து கொண்டு வந்தவர். எத்தனையோ இடர்கள் துன்பங்கள் வேதனைகளில் மத்தியில கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வந்தவர். பயப்படாதே திகையாது, நானே உன் பரிகாரி, நானே உன்னுடைய தேவன் என்று சொன்னவர். அந்த தேவனை இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. நம்முடைய கோணலான பாதைகளை எல்லாம் அல்லேலூயா நேராக்கி போட்ட தேவனை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இல்லாதவைகள் எங்களுடைய வாழ்க்கையில இருப்பதாக அழைத்து உருவாக்கின எங்கள் தேவனே உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரும் மனுஷனில் ஒருவரும் கண்டிராதவரும் காணப்படக்கூடாதவருமாய் இருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எத்தனை முறை நாங்கள் இடறி விழுந்த பொழுதும் அத்தனை முறை எங்களை தூக்கி எடுத்த உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையாம். உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்று என்னை தாங்கிக் கொண்டீரையாம். கால்கள் இடறியே பள்ளத்தில் விழுந்தேனே தூக்கி எடுத்தீரையாம். உலகமே வெறுக்கையில் பக்கத்தில் நின்று என்னை தாங்கிக் கொண்டீரையாம். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றி விட்டீர். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம் கர்த்தரின் நாமத்தை. ஆமா, உற்சாகத்தோடு ஆமென் ஆமென் ஆராதிப்போம். உம்மை ஆராதிப்போம் ஆர்ப்பரிப்போம்
கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம், ராஜாதி ராஜாவம் கர்த்தாதி கர்த்தர் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தை என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. ராஜாதி ஆமா, அறிக்கை செய்து அந்த ராஜாவுடைய பிள்ளைகளாக அவருடைய அதிகாரங்களை சுமந்து கொள்கிறவர்களாக இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆமென். ராஜாதி கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பத விசுவாசம் என்னில் உண்டு. கரங்களை தட்டிக்கொண்டு அல்லேலூயா, கரங்களை தட்டிக்கொண்டு மீண்டுமாய் நன்றி செலுத்துங்க. எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டு இருந்தீங்க, எந்த இடத்துல நீங்க விழுந்து போனீங்க, அந்த இடத்துல இருந்து பரலோகத்தின் தேவனுடைய பரிசுத்த கண்கள் நம்மை நோக்கி பார்த்து நம்ம விழுந்து போன இடத்துல நம்மை தூக்கி நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அந்த பந்தியில முதன்மையான இடத்தை நமக்கு தந்து உச்சிதமான தன்னுடைய போஜனத்தினால நம்மை நிரப்பி நம்மை ராஜாக்களாக, நம்மை லேவியர்களாக, நம்மை ஆசாரியர்களாக அவரே கொண்டு வந்தாரே. அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. நாங்கள் விழுந்து போனவர்கள் என்று சொல்லி தேவன் எங்களை தள்ளாமல், நாங்கள் தள்ளப்பட்டு போனவர்கள் என்று சொல்லி தள்ளாமல், ஒதுக்கப்பட்ட கல் என்று சொல்லி எங்களை ஒதுக்கி விடாமல் மனிதர்களுக்கு முன்பாக எங்களை தலைநிமிர செய்தவர். உமக்கு நன்றி 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 அப்பா. உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உம்முடைய வல்லமைக்கு முன்பாக கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்தீரே. வாழ்நாள் முழுவதும் எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய நாமத்தை அப்பா நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். சகோதரி துதிக்கிறாங்க, கூட சேர்ந்து துதிக்கலாம். நேசிக்கும் நல்ல தகப்பனே அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் தகப்பனே எங்களை ஒன்று கூடினதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. வல்லமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம், பராக்கிரமசாலியே உம்மை துதிக்கிறோம். இந்த ஓய்வு நாளில் அப்பா பிள்ளைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்மை துதிக்கிறோம், சர்வ வல்லமை உள்ளவரே உம்மை துதிக்கிறோம், பராக்கிரமசாலியே உம்மை துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஏழு குத்தவளுக்கு மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கும் எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். இடதுபுறம் வலதுபுறம் சாயாதபடி நேர்த்தியான பாதையில் எங்களை நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஆல்பா ஒமேகாவும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். ஆதியும் அந்தமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். சாரோனின் ரோஜாவே உம்மை துதிக்கிறோம். லீலியின் புஷ்பமே உம்மை துதிக்கிறோம். பள்ளத்தாக்கின் நடுவில் அப்பா உலாவிக் கொண்டிருக்கிற எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம். மேக ஸ்தம்பமே உம்மை துதிக்கிறோம். எங்களை வெறுமல தாழ்த்துறவங்களை மாத்திரம் உயர்த்துறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. உற்சாகமாய் கரங்களை தட்டி இந்த நாளிலும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தமது அபிஷேகத்தினால அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பெலன் அடைவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பெலன் அடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் தன்னுடைய பலத்தினால இடை கட்டும்படிக்காக அந்த உன்னதத்தின் தேவ ஆவியானவருடைய பெலன் உங்கள் ஒவ்வொருவர் மேல மூற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கொண்டு நன்றி செலுத்தி கொண்டு பெலனே 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 என்னுடைய தெய்வமே என்று சொல்லி அவர் நாமத்தை பாடி மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி என் தெய்வமே என் பலன், பலனே 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 என் இயேசுவே என் பலன், பலனே 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 என் தெய்வமே என் பலன், பலனே 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 என் இயேசுவே என் பலன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனது
வல்லமையாலும் அல்ல, தேவ ஆவியாலே ஆகும். எனது பலத்தினாலும் அல்ல, எனது வல்லமையாலும் அல்ல, தேவ ஆவியாலே ஆகும். பெலனே 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 என் தெய்வமே என் பெலன். பெலனே 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 என் இயேசுவே என் பெலன். என் பெலனாகிய தேவனை நம்பியிருத்து நாங்கள் பாடுகிறோம். யாக்கோபின் தேவனை ஆமென். என் பெலனாகிய தேவனை நம்பியிருத்து நாங்கள் பாடுகிறோம். யாக்கோபின் தேவனை ஆர்ப்பரிப்போம். எல்லோருமாய் எல்லோருமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் 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 அந்த பெலன் 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 பெலனே 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 என் இயேசுவே. துதிக்க 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 பெலன் வருதே உம்மை பாட பாட பெலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பெலன் வருதே. துதிக்க துதிக்க பெலன் வருதே உம்மை பாட பாட பெலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பெலன் வருதே. பெலனே 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 என் தெய்வமே என் பெலன். பெலனே 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 என் இயேசுவே என் பெலன். என் பலவீனத்தில் உமது பெலன் பூரணமாய் விளங்கிடுதே. உமது கிருபை போதுமையா. என் பலவீனத்தில் உமது பெலன் பூரணமாய் விளங்கிடுதே. உமது கிருபை பெலனே. எல்லோருமாய் சேர்ந்து ஆமென் ஆமென். என் தெய்வமே என் பெலன். பெலனே 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 என் இயேசுவே என் பெலன். தளர்ந்து போன கைகளை தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது பெலத்தால் நிரப்புகிறீர். தளர்ந்து போன கைகளை தள்ளாடும் எங்கள் முழங்காலை உமது பெலத்தால் நிரப்புகிறீர். பெலனே எல்லோருமாய் எல்லோருமாய் உங்களுடைய பலத்தை நிறைத்துக் கொண்டு இடைக்கச்சை கட்டிக்கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பெலனே 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 என் இயேசுவே. துதிக்க 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 பெலன் வருதே உம்மை பாட பாட பெலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த. ஒவ்வொருவரும் துதியின் சத்தத்தினால் நிரப்பப்படுவார்களாக. வாய்களின் கட்டுகள் அறுக்கப்பட்டு தேவனுடைய மகிமையின் துதியினால் நிரப்பப்படுவீர்களாக. துதிக்க துதிக்க ஆமென். துதிக்க துதிக்க பெலன் வருதே உம்மை பாட பாட பெலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பெலன் வரு. துதிக்க 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 பெலன் வருதே உம்மை பாட பாட பெலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த. பெலனே 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 என் தெய்வமே என் பெலன். பெலனே 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 என் இயேசுவே என் பெலன். எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே பாலகர் வாயில துதியை வைத்தீர். உமக்கு என்றும் நன்றி ஐயா. எதிரியை நாங்கள் ஜெயிக்கவே பாலகர் வாயில துதியை வைத்தீர். உமக்கு என்றும் பெலனே 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 என் தெய்வமே என் பெலன். பெலனே எல்லோருமாய் கரங்களை தட்டி உற்சாகமாய் சோர்ந்து போகிற ஒவ்வொருவருக்கும் அவர் பெலன் தந்து கொண்டு இருக்கிறார். பெலனே 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 என் தெய்வமே என் பெலன்.
கொண்டு கரங்களை தட்டி கொண்டு அந்த பலத்தின் ஆவியானவரால் நிரப்பப்படுகிறது அப்படியே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து, அப்பா நீர் எங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறேன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன். உம்மை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுக்குள்ள பலன் இறங்கி கொண்டே இருக்கிறது. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கும் பொழுது எங்களை துதியினால நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. உம்மை நாங்கள் உயர்த்த 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 எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கி கொண்டு இருக்குது. அப்பா நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற விசுவாசம் உள்ள வார்த்தைகள் சத்துருவுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி போடுகிறது. அல்லேலூயா. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் பெரியவர். எங்கள் பலனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை சொல்லி ஒரு நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இல்லாதவைகளை இருப்பதாக அழைக்கிற அந்த தேவனுடைய நாமத்தை துதிக்க 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 பலத்தினால இடை கட்டுகிற அந்த தேவனுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். துதிக்க 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 பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. சொல்லுங்க. துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த துதிக்க 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 பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. துதிக்க துதிக்க பலன் வருதே உம்மை பாட பாட பலன் வருதே உம்மை உயர்த்த உயர்த்த பலன் வருதே. பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலனே 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 என் இயேசுவே என் பலன். பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலனே 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 என் இயேசுவே என் பலன். நான் செல்வது நலம் என்று சொன்னவர், நீங்கள் மேல் வீட்டு அறையில் எனக்காக காத்தீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடமாட்டேன் என்று சொன்னவர் பலனாக வந்து இறங்கினார். அதிகாரிகளுக்கு முன்பாக, ராஜாக்கள் முன்பாக, தேசாதிபதிகளுக்கு முன்பாக கோழையை போல் வீட்டுக்குள் பதுங்கி ஒடுங்கி கொண்டிருந்தவர்கள் நீங்கி சிலுவையில் தூக்கி கொலை செய்தவரை நாங்கள் கூறி அறிவிக்கிறோம் என்று. அல்லேலூயா. அவர் பலம் நமக்கு பூரணமாய். என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கிடுதே. உமது கிருபை போதுமையா. என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்கிடுதே. உமது கிருபை போதுமையா. பலனே 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 என் தெய்வமே என் பலன். பலனே 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 என் இயேசுவே என் பலன். அல்லேலூயா என்று பாடுவோமா? அல்லேலூயா 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 அல்லேலூயா. பலன் தந்தவரை மகிமைப்படுத்தி துதிப்போமா? அல்லேலூயா. ஆற்றலாலும் அல்ல, தேவ ஆவியானவர் இறங்குவதனாலே, அவர் இறங்குவதனாலே, அவர் உருக்கமான இரக்கத்தினாலே எலும்புகளும் நரம்புகளும் தசைகளும் இணைக்கப்பட்டு பூரண புருஷர்களாய் நிற்கும்படியான பலன். இது தேவ பலன், இது தேவ பலன், இது உன்னதத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிற கிருபையின் பலன். கிருபையின் பலன், கிருபையின் பலத்துக்கு ஒப்பானது வேறு ஒன்றும் இல்லை. மாம்சத்தில் ஒன்றும் கூடாது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலமாய் கைகளை தட்டி எல்லாவற்றையும் செய்திட நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா.
மகன் சத்தமாய் துதிப்போம். Nesneltapne tudikom, apapidave tudikom, peyave tudikom, nalave tudikom, valave tudikom, Eshra tudikom, Elohim tudikom, Ebinesave tudikom, apapidave tudikom, nalave tudikom, valave tudikom, apapidave tudikom, Nedevne tudikom, Eshra tudikom, Devne tudikom, Misak devne tudikom, Eliam devne tudikom, Elisave devne tudikom, Esvinamnal pidave, Amen. ஆமென். அல்லேலூயா. ஒரு மனப்பட்டு சேர்ந்து சோத்திரம் சொல்லி துதிப்போமா? அவர் வரும்போது துதிப்போமா? அவர் வரும்போது, நிறைவானவர் வரும்போது, அல்லேலூயா, குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். கைகளை தட்டி துதிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நீர் வரும்போது எங்களுக்கு பலன் உண்டாகிறது, நீர் வரும்போது எங்களுக்கு நீதி உண்டாகிறது, நீர் வரும்போது எங்களுக்கு நியாயம் உண்டாகிறது, நீர் வரும்போது எங்களுக்கு சுவாமி மேன்மை உண்டாகிறது. உமக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்லி இருக்கிறபடி உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்களோ மறுரூப மலையில் கிறிஸ்து இயேசுவண்டை வந்து நிற்கிறோம். ஒரு மகிமையின் மேகம் எங்களை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த சபையை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. மிகவும் அன்பானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா.
ஒரு மகிமையின் மேகம் எங்கள் சபையை மூடுதே. விலகாத விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், உன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் கண்ணுல, என் செவியில, என் நாவுல, என் கையில கலந்திருக்கீங்க. என் நடையில, என் உடையில, என் நாவில, ஆத்துமாவில கலந்திருக்கீங்க. மலை கண்ணே, என் கண்ணுல, என் செவியில, என் நாவில, என் கையில கலந்திருக்கீங்க. என் நடையில, என் உடையில, என் நாவில, ஆத்துமாவில கலந்திருக்கீங்க. so much love daddy. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. ஐயா, அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. அன்பின் ஆவியானவரை சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. ஆவியானவருக்கு மிக்க நன்றி. எங்க அழைத்து கொண்டு வந்திருக்கிறார் தெரியுங்களா? பிதாவாகிய தேவன் தன் குமாரனை சிதைக்க ஒப்பு கொடுத்தாரே, அதில் ஒன்றும் சேதமாய் போய்விடக்கூடாதபடியாய் எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து கூட நமக்கு கொடுக்கிறார். எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்பதனாலே இரத்த சம்பந்தமான புருஷர்களும் ஸ்திரீகளுமாய் ஆகும்படியாய் அவருடைய சரீரத்திற்கும் அவருடைய இரத்தத்திற்கும் அவருடைய உறவுக்கும் ஆவியானவர் அடைக்கலமாய் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அடையாளமாய் சிலுவையின் மரத்தண்டையில கொண்டு வந்திருக்கிறார். உணர்வாய் 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 கைகளை கூப்பி அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே. நன்றி ஐயா. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் எங்கள் சபையை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் க்ஷணத்தை எங்கள் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே,
உடன்படிக்கை உங்களை விட்டு விலகாது. மலைகள் விலகி போனாலும், குன்றுகள் அகன்று போனாலும், உன் தாய் கூட உன்னை மறந்தாலும், என் உடன்படிக்கை ஒருபோதும், ஏன் அந்த உடன்படிக்கை குமாரனை தன்னையே கொடுத்து, பிதாவாகிய தேவன் தந்த குமாரன் என்றும் பாராமல் அவரே நமக்காக கொடுத்து, சிலுவையில் நிர்வாணமாய் நமக்காக பலியானவரை ஒருபோதும் மறவக்கூடாதபடியாய் அன்பின் ஆவியானவர் அவரை குறித்து இன்று அறிவு தெளிவு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நான் வந்தது நல்லது என்று அவர் இப்பொழுது மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். காரணம், உங்களுக்கு முன்பாக, எனக்கு முன்பாக சிலுவை நாதரை முன்குறித்திருக்கிறபடினாலே, நிறுத்திருக்கிறபடினாலே இந்த ஆவியானவர் மகிமையாய் இருக்கிறார், மகிமையாய் இருக்கிறார். இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எவர்கள் ஆவியிலால் நடத்தப்படுகிறார்களை கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று திக்கற்றவர்களான விடேன் என்று சொன்னவர் வேறொன்று சொல்லாமல், எனக்காக அனுபவித்தவரை, எனக்காக துன்பப்பட்டவரை, எனக்காக அவமானங்களை, நிந்தைகளையும் விபரீதங்களையும் சந்தித்தவரை அந்த ஸ்திரீ வந்ததனால் தாவீது உயர்த்தப்பட்டார் உணர்வடைந்து. இந்த ஆவியானவர் வந்ததினாலே மெல்கிசேதேக்கு நமக்கு முன்பாக, பிரதான மேய்ப்பன் நமக்கு முன்பாக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அன்பின் ஆவியானவர் என்று சொல்லி மகிமைப்படுத்துவோமா? அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி. மகிமையின் ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் எங்கள் சபையை மூடுதே. ஒரு மகிமை மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமை மேகம் எங்கள் சபையை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் கண்ணுல, என் செவியில, என் நாவில, என் கையில கலந்திருக்கீங்க. என் நடையில, என் உடையில, என் நாவில, ஆத்துமாவினில கலந்திருக்கீங்க. பேச்சில, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, இணையாளும் பரிசுத்தரே, நன்றி. மகிமையின் ஒரு மகிமையின் வேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் வேகம் எங்கள் சபையை மூடுதே. மீண்டும் உங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். யோவான்
16வது அதிகாரம் நான் வாசிக்கிறேன். யோவான் 16வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். யோவான் 16 அதனுடைய 8வது வசனம். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். சொல்லுங்க எல்லாரும், உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம ஒரு சில வாரங்களாக பார்த்து கொண்டு நம்ம வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நம்ம முதல் வாரம் என்ன பார்த்தோங்க? பரிசுத்த ஆவியானவர் தேவன் எப்படி என்று சொல்லி நம்ம பார்த்தோம். 2வது வாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறவர்னு சொல்லி பார்த்தோம். 3வது வாரத்தில் அதே உருவாக்குகிறவருடைய 2வது பகுதி உயிர்ப்பிக்கிறவர், மரித்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவ ஆவியானவர் சொல்லி நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவ ஆவியானவர் நம்மை நடத்துகிறவர் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ தேவ ஆவியானவர் ஒரு தேவனாக இருக்கிறபடினால, அவர் வந்து ஒரு ஆள் தத்துவம் நிறைந்தவராக இருக்கிறபடினால, அவர் நம்மை நடத்தி கொண்டு போகிறவராக நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம சென்ற வாரத்தில் பார்த்திருந்தோம். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். அப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் ஒரு கிரியை, பரிசுத்த ஆவியானவருடைய இன்னும் ஒரு செயல் என்னன்னு சொன்னா கண்டித்து உணர்த்துகிறவர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அனுப்பப்பட்டதற்கு அநேக காரணங்கள், அநேக காரியங்கள், நன்மைகள் இருந்தாலும் அதில் பிரதானமான ஒரு நன்மையாக, அதாவது வரங்கள் கொடுக்கிறாரு, கனிகள் கொடுக்கிறார், இது எல்லாம் இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்தது எனக்கு நல்லது அப்படின்னு சொன்னா அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது மட்டும்தான். ஆமேன், ஆமேன். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் போவது நலமாக இருக்குன்னு சொல்லி ஆவியானவர் அனுப்பினதனுடைய பிரதான நோக்கம், நிறைய நோக்கம் இருக்கு. அதில் பிரதானமான நோக்கம் நம்மை கண்டித்து உணர்த்துவது. இப்போ இந்த வார்த்தையை சொன்ன உடனே உங்களுடைய அப்படியே முகமெல்லாம் அப்படியே டல் ஆயிடுச்சுல்ல? ஏன்னா கண்டித்து உணர்த்துதுன்னு சொன்னாலே நம்ம நிறைய பேருக்கு பிடிக்காது, உண்மைதானுங்களே? ஆனால் இந்த கண்டித்து உணர்த்துவார் என்ற வார்த்தைக்கு தெரியலீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கணும், ஆவியானவர் நம்மளுடைய குற்றங்களை, நம்முடைய குறைவுகளை மற்றவரிடத்துல சொல்லி நம்ம தூஷிக்க பண்ணுகிறவர் கிடையாது. நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக அவமானப்படுத்துகிறது வேலை வந்து ஆவியானவருக்கு கிடையாது. காரணம், ஆவியானவர் அவர் தேவனாக இருக்கிறார். ஆமேன். அவர் தேவனாக இருக்கிறபடினால சிருஷ்டிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும். இப்போ அவங்க நடத்தப்படுகிற அந்த வழிகளுக்கு விலகி போகும் பொழுது எப்படி அதை நேர் வழியாக கொண்டு வரணும் என்பதற்காக ஒரு சில கிரியைகளை செய்கிறார். அப்போ அந்த கிரியைகளை செய்கிற அந்த வார்த்தைக்கு தான் கண்டித்து உணர்த்துகிறார் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்போ தமிழில் டிரான்ஸ்லேஷனில் வந்து அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்ற அந்த வார்த்தை, கண்டித்துங்கிற வார்த்தை தமிழில் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அது ஃப்ரெஞ்சிலையும் இங்கிலீஷ்லையும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவார் அப்படின்ற வார்த்தை, கன்வின்ஸ். அதுக்கு சமாதானப்படுத்துறது மாத்திரம் கிடையாது. கன்வின்ஸ்னு சொன்னால் சமாதானப்படுத்துறதும் அதில் இருக்குது. ரெண்டாவது, புரியாத ஒரு காரியத்தை புரியும்படிக்கு உங்களுக்கு சொல்லுது. தெளிவில்லாத ஒரு காரியத்தில் தெளிவுபடுத்துகிறவர், அல்லது நடக்க வேண்டிய ஒரு வழி தெரியாமல் நம்ம இருக்கும்போது நடக்க வேண்டிய வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இது எல்லாம் கன்வின்ஸ் பண்ணுறது. அப்போ இந்த கன்வின்ஸ் பண்ணுறது. ரெண்டாவது, ஒரு உண்மையை நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க, அந்த உண்மையை உங்களுக்கு உணர்த்துறார். தெரியாமல் இருக்கிற ஒரு உண்மை தெரியாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து தவறாக நடந்துக்கிறோம். இப்போ அது உண்மை அப்படின்னு அந்த உண்மையை நமக்கு சொல்லி கன்வின்ஸ் பண்ணுறாரு. அது மாத்திரமல்ல, ஒத்துக்கொள்ள வைக்கிறாரு. முதல்ல ஒரு விஷயத்தை நாங்கள் ஒத்துக்கணும், அந்த ஒத்துக்கொள்ள செய்வது பேர் தான் கன்வின்ஸ் பண்ணுறது. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, உதாரணத்துக்கு பிரதர் இருக்கார், அவர் இன்னைக்கு வந்து ஃபேத்துக்கு போயிருக்கணும். இன்றைக்கி அவர் ஃபேத்துக்கு போயிருக்கணும். அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, ஃபேத்துக்கு போகணுன்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஏன்னா நேற்று வந்து பிரதர் கன்வின்ஸ் பண்ணுறேன். என்ன கன்வின்ஸ் பண்ணுறேன்? பிரதர் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரசிக்கப்பட்டு இருக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு ஊழியக்காரர் இருக்கிறீங்க, நீங்கள் சபையில் ஊழியம் செய்கிறீங்க, ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் ரசிக்கப்பட்டு இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை நம்ம எந்த விதமான ஃபேத்துகளுக்கும் போகக்கூடிய நிர்பந்தத்துக்குள்ளே போயிடக்கூடாது, நாம தான் சபையில் சாட்சியாக இருக்கணும், நாம தான் முன்மாடியாக வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் பிரதரை சமாதானப்படுத்தலை, பிரதருக்கு கன்வின்ஸ் பண்ணுறேன். அவருக்கு நான் வந்து புரிய வைக்கிறேன். புரியாமல் ஒரு காரியம் இருந்தது, அதை நான் அவருக்கு புரிய வைக்கிறேன்.
அப்போ இதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஆமென். இப்போ எதை குறித்து பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஆமென். இப்போ இந்த கண்டித்து என்ற வார்த்தையை நீங்கள் உங்களுடைய காதில் இப்போ கேட்கும் போதெல்லாம் கன்வின்ஸ் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கண்டித்துன்னா எந்த தண்டனை கொடுக்கறது கிடையாது. தண்டனை கொடுத்து அடித்து உதைச்சி உங்களுக்கு எனக்கு புரிய வைக்க வேண்டிய வேலை பரிசுத்த ஆவியானவருக்கு கிடையாது. அப்போ நம்மளை அவர் வந்து என்ன பண்ணுறாருங்க, கன்வின்ஸ் அவர் பண்ணுறாரு. இப்போது ஒரு பெற்றோருக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு பொருள் கேட்குறாங்க. அந்த பொருளை கேட்கும்போது சில நேரங்களில் நம்ம ஒரு சில பொருட்களை அவங்களுக்கு கொடுத்துட்றோம். சில நேரத்தில் அவங்க கேட்குற பொருளை நம்ம கொடுக்க மாட்டோம். இப்போ கொடுக்க மாட்டோம்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அடம் பிடிப்பாங்க, அழுவாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, கீழே விழுந்து எதெல்லாம் பண்ணி நம்மளுடைய அட்ராக்ஷனை அவங்க திருப்ப முயற்சி செய்வாங்க. அல்லது அவர்களுடைய அந்த காரியத்துக்கு நம்மளை ஒத்து போகும்படிக்கு செஞ்சிருவாங்க. இப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக, அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக, அவங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக சின்னதாக அவங்கள ஒரு கடிந்து கொள்ளுதல், அல்லது சின்னதாக காதை பிடிச்சி கொஞ்சம் லைட்டாக திருவுறது, அல்லது சின்னதாக ஒரு முதுகில் அடிக்கிறது, அல்லது அவங்கள கூப்பிட்டு வச்சு இங்கே வாப்பா, உனக்கு இப்போ தான் 10 வயசு, அதுக்குள்ளே உனக்கு ஐஃபோனு வாங்கி கொடுக்க தேவையில்ல, அல்லது இப்போ தான் 10 வயசு, நீ எந்த ஃப்ரெண்டுங்க வீட்டில் போய் நீ தங்கக்கூடாது, அங்கே தங்கினா உனக்கு ஆபத்து, நீ ரசிக்கப்பட்ட புள்ள, பாவம் உனக்குள்ளே வந்துடும், நீ பாவம் செய்கிற சூழ்நிலைகள் வந்துடும், அப்போ நீ அப்படி போயிடாத, அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொருள் இப்போ உனக்கு தேவையில்லை, நீ தேவைப்படும் போது அப்பா நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன், அம்மா நான் வாங்கி கொடுக்குறேன், உன் மேலே நாங்கள் எவ்வளோ அன்பாக இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி 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 அவங்கள கன்வின்ஸ் பண்ணி கடைசியாக அவங்கள எதுக்கு நேராக நடத்துவாருன்னு சொன்னால், அந்த பொருள் எனக்கு கிடைக்காம இருக்கிறது நல்லது அப்படி என்ற அந்த ஒரு ரேஞ்சுக்கு பெற்றோர்கள் நடத்தி கொண்டு போய் விடுவார்கள். இப்போ ஆவியானவரும் அதே போல தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த யாராக இருந்தாலும் சரி, அவர்களை இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திலையும் வந்து கன்வின்ஸ் பண்ணுகிறார், அவர்களுக்கு புரிய வைக்கிறார். தேவைப்படும் போது சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறார், அல்லது அவர்களுக்கு தேவைப்படும் போது சொல்லி கொடுக்குது, ஏதோ ஒரு வகையில் அவங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். இப்போது பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை கொஞ்சமாக அடிக்கிறது, அல்லது அவங்கள வந்து கடிந்து கொள்ளுகிறது, அல்லது அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, இது எல்லாம் அந்த பிள்ளையை அழிக்கிறதுக்காகவா? இல்லை பாருங்க, அந்த பிள்ளையை உருவாக்குவதற்காக. ஆமேன். அந்த பிள்ளையை நேரு வழியை நடத்தி கொண்டு போவதற்காக, அந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் நினைத்து கொண்டு இருக்கிற பாதையில் அவங்க நடக்கணும் என்பதை அந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்வதற்காக பெற்றோர்கள் செய்கிறாங்க. அப்போ வேதமும் இதைத்தான் சொல்லுது. நீதிமொழிகள் 22:15, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையில் பிரம்ப அவனை விட்டு ஆமா, இந்த வசனம் சொல்லுது பிள்ளையின் நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, ஒரு பொருளுக்காக அடம் பிடித்து கொண்டு இருக்கும், மதியற்றதாக இருக்கும், அது நிதானிக்க தெரியாத இருக்கும். அப்ப அது மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு தான் அகற்றிவிடும். என்னது சொல்லுதுங்க? கோல் தான். கோலால் எடுத்து 2 கொடுத்தாக்கா அந்த மதியினம் போயிடும். இப்போ கோலால் எடுத்து அடிக்காம அவ கொஞ்சம் போது தான் அந்த பிள்ளை அடுத்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணும், அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு காரியம் கேட்க ஆரம்பிச்சு, இப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் அடம்பிடிக்க ஆரம்பிச்சு வீட்டில் இருக்கிற எந்த பொருளாக தூக்கி பாக்கெட்டில் வச்சு என்ன பண்ண சொல்லும், மறைச்சி வச்சுக்கொண்டு செய்ய ஆரம்பிச்சிடும் பாருங்க. அப்போ மதியினம் ஒட்டி கொண்டு இருக்கும். அப்போ அந்த பிள்ளைய அடிக்கும் போது கண்டிக்கும் போது அப்பா அடித்தா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, தடுத்துருவாங்க. அம்மா அடிக்கும் போது அப்பா தடுத்துருவா, இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்க யாராவது பெரியப்பா, சித்தப்பா, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி எல்லாரும் வந்து என்ன பண்ணிடுங்க, அவன் சின்ன பிள்ளை தானே, எங்க சின்ன பிள்ளை தான் அடிக்கணும். 25 வயசு பிள்ளை அடிக்க முடியுமா? அடிக்க முடியும். 25 வயசு பிள்ளைன்னு சொன்னோடனே என்ன பண்ணுவாங்க, 25 வயசு ஆச்சு, கல்யாணம் பண்ற வயசு. பைபிள் சொல்லுது பெரும்பால அடிக்கணும், அடிச்சாதான் மதியினம் மாறும். அதே நீதிமொழிகள் 23:13. Le paresseux dit, il y a un lion dehors, je serai tué dans les rues. La bouche des étrangers est une fosse profonde. Celui contre qui l'Éternel est irrité, y tombera. ஆமா, அப்பா அம்மாவுக்கு தேவன் சொல்லி கொடுக்குறாரு, பிள்ளையை தண்டியாமல் விடாத, தண்டிக்கணும். நீங்க தண்டிக்கலன்னு சொன்னா 18 வயசுல அது எங்க போயிருக்கும், 20 வயசுல எங்க போயிருக்கும், 25 வயசுல எங்க போயிருக்கும், அது 5 வயசுல 8 வயசுல 10 வயசுல 15 வயசுக்குள்ள தண்டிச்சிருந்தா அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய பேச்சை கேட்டு அடிங்க. நம்ம பெற்றோர்களுடைய அநேக பெற்றோர்களுடைய பிரச்சனை ஓவரா பிள்ளைகள் மேல பாசத்தை ஊற்றி
அந்த பிள்ளைங்களுக்கு கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் இவங்க செஞ்சுட்டு அதுங்க வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வழிக்கு நம்மளை இழுத்து கொண்டு போயிடும்படிக்கு செஞ்சிடறாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற காலத்தில் அந்த பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு போயிடுறாங்க, அல்லது மதிக்காம பெற்றோர்களை விட்டுட்டு ஓடிடுறாங்க பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பிள்ளைய தண்டிக்காம விடாது, அவனை நீங்க பிரேமனால் அடிச்சா அவன் சாவ மாட்டான், சித்திர மாட்டான். நீ கோலால் அடிச்சினா பிள்ளை சாக மாட்டான். நீ பெரும்பால அடிக்கிறதுனால பாதாளத்துக்கு அவனுடைய ஆத்மாவை தப்பி வைக்கிற. பத்தில ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் தான், எவ்வளோ ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க. உன் மகன் உன்னுடைய மகள் தப்பு பண்ணுறாங்களா, அடிங்க. கவர்மெண்ட் சொல்லுது அடிக்காதீங்க, ஏன்னா கவர்மெண்ட் எக்காடா கேட்டு போனால் அவனுக்கு என்ன இருக்குது, அடிக்காதான்னு சொல்லிடுறான். கேட்டால் துருவா பேசுகிறாங்க பிள்ளைங்க, சட்டத்தை பேசுகிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது நீ அடி, நீ கண்டி, நியாயமாக கண்டிக்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணிடுறோம், அவன் 5 ரூபாய்க்கு தப்பு பண்ணியிருந்தா இவங்க 500 ரூபாய்க்கு அடிச்சிட வேண்டியது, புரியுதுங்களா? அப்புறம் உட்காந்து தனியாக ரூமில் உட்காந்து என் பிள்ளைய அடிச்சிட்டேன், ஐயோ பாவம், அதுக்கு வலிக்குதா அது வலிக்காதா நம்ம கேட்டுன்னு இருக்கிறோம். அது வலிக்கிறதுக்காக தான் அடிக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ பெரும்பாலும் அடிச்சா அவன் சாவ மாட்டான், அவன் உயிராக தான் இருப்பான். ஆனால் நீ அடிக்கிற ஒவ்வொரு அடியும் பாதாளத்துக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலேருந்து அவனை குறைக்குது. அப்போ அவனை நீ காத்துக்கொள்வ அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை குறித்து தேவன் சொல்கிறாரு. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் யாருங்க? நாம தான். நம்மளையும் தேவன் தேவைப்படும் போது அடிக்கிறாரு. வசனம் சொல்லுது, நான் காயப்படுத்தி கட்டு போடுகிற. ஆமென். நம்ம காயப்படுத்துறாரு. எதுக்கு? நல்லா காயப்பட்டு என்னை விட்டு விலகி கிடையாது. அந்த காயம் படாமல் இருந்தால் நம்ம தேவனை விட்டு விலகி போயிடுவோம். அப்போ காயப்படுத்துறாரு. காயப்படுத்திட்டு நம்மளை மாரி தான் அவரும் பாருங்க. அவர் போய் புலம்பி இருப்பார், ஐயோ என் பிள்ளைய அடிச்சிட்டேனே, வந்து பக்கத்தில் உட்காந்துன்னு அவனுக்கு மருந்து போடுறாரு. இப்போ காயப்படுத்திட்டு அவனுக்கு கட்டு போடுற தகப்பன் நம்மளையும் அப்படிதான் அவர் என்ன பண்ணுறாருங்க, சில நேரங்களில் காயப்படுத்தி நம்ம கட்டு போகிறார். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தண்டனை அந்த பிள்ளைகள் அழிப்பதற்காக அல்ல, மாறாக அந்த பிள்ளைகள் பாதாளத்துக்கு போகாமல் தப்பி வைப்பதற்காக என்று சொல்லி வசனம் சொல்லுது இல்லைங்களா? அந்த மாதிரி தப்பி வைக்கப்பட்ட, பாதாளத்துக்கு போகாமல் தப்பிக்கப்பட்ட கொல்லிகள் தான் நீங்களும் நானும். கரங்களை தட்டி. உங்களையும் என்னையும் தேவன் தண்டிக்காமல் இருந்திருந்தா, நான் ஏற்கனவே சொல்றது போய் இன்னைக்கு நம்ம வேற எங்கேயும் உட்கார்ந்து கொண்டு இருப்போம் பாருங்க. உங்களை சரியான நேரத்தில், என்ன சரியான நேரத்தில் தேவன் வந்து காயப்படுத்தி நம்மளை தண்டித்து நம்மளுக்கு உணர்த்தி நம்மளை கன்வின்ஸ் பண்ணி அவர் இங்கே கொண்டு வந்து உட்கார வைத்திருக்கிறபடினால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. இப்போ ஒரு விஷயம் கரங்களை தட்டுங்களேன். ஆமென். சில நேரத்தில் பாருங்களேன், இப்போ கன்வின்ஸ் பண்ணுறது, நம்ம ஒரு சிலரை குறித்து தவறாக நினச்சின்னு இருப்போம் இல்லைங்களா? ஆமாம். ஒரு சில கணவரை குறித்து ரொம்ப தவறாக நினச்சின்னு இருப்பாங்க. ஒரு சிலர் மனைவியை குறித்து என்ன பண்ணுவாங்க, தவறாக நினச்சிருப்பாங்க. என்ன தவறப்பா, எங்கள் பொண்டாட்டிக்கு ஒன்றுமே தெரியாது, அது மக்கு. ஒரு சிலர் நினச்சிப்பாங்க, எங்கள் வீட்டுக்காரர் ஐயா அவர் லொடலோடன்னு பேசினே இருப்பார், அவர் ஒன்றுத்துக்கு லாக்கி கிடையாது, அவர் பேசுறதுல தான் அவர் வீரர், செயலில் ஒன்றுமே கிடையாது இப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிறீங்க. அப்போ அப்படி சொல்லி நிற்கிறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறோம். அல்லது அண்ணனை குறித்து, தம்பியை குறித்து, தங்கச்சி, மாமா, மச்சான், யாரை குறித்து, அல்லது ஒரு சிலர் சம்மந்தமே இல்லாத யாரோ ஒருத்தவங்களை குறித்து அவங்க இருதயத்தில் தவறான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் பாருங்க. அவங்க அப்படித்தாங்க, அவங்க வந்து அப்படி, அவங்க வந்து இனிமேல் மாற மாட்டாங்க இப்படிலாம் சொல்லி நம்ம ஏதோ ஒன்று நினச்சினுக்கிறோம் இல்லைங்களா? இப்போ ஆவியானவர் நம்மக்கிட்ட வந்து உணர்த்துகிறார். ஏன் அவர் உணர்த்தணும்னு சொன்னால், அவங்க கூட நம்ம கூட ஒரு நல்ல உறவை அவர் உருவாக்கணும். அப்போ அதை கன்வின்ஸ் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அம்மா நீ பாரு, அப்பா நீ பாரு, உன்னை போல தான் அவங்களும், நீ பலவீனமாக இருக்கிற, நீயும் அடிக்கடி விழுந்து போகிற, நீயும் சோர்ந்து போகிற, உனக்கு தேவனுடைய பலன் தேவை. அதே போல தான் அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷிக்கும் பலன் தேவை. அவர்களுக்கு நான் பலன் கொடுத்து உன்னை போல அவர்களையும் எழும்பி நிற்க நான் தான் வைக்க போகிறேன். ஆகவே அவர்களை குறித்து நீ தவறாக நினைக்காத. கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாருமே சகோதரர்களாக சகோதரிகளாக நம்ம இருக்கிறோம். ஆகவே ஐக்கியப்படுங்க. ஆமென். இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும்? பாஸ்டர் சொல்லுவார். எது வகையில் சொல்லுவாருங்க? சபையில் இருக்க வகையில் சொல்ல முடியும். வீட்டுக்கு போன உடனே கணவன் மனைவி பக்கத்தில் உட்காந்துன்னு பாஸ்டர் வந்து உட்காந்து பேசி நிற்பாருங்களா? இல்லை பாருங்க. அப்போ தேவ ஆவியானவர் சொல்கிறாரு, உங்களை கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஆமென். கண்டித்து கூட உணர்த்துகிறார். அப்போ கணவனை அன்பு செய்யுங்க, மனைவியை அன்பு செய்யுங்க. கணவனை மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக பேசாதீங்க, மனைவியை மற்றவர்களுக்கு முன்பாக குறைவாக பேசிடாதீங்க. ஏன்? நம்முடைய விழா எலும்பு அவங்க. ஆமென். நம்ம விழா எலும்பை வச்சு நம்மளே குத்திக்கினா யாருக்குங்க நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். நல்ல விழா எலும்பு கூறாக இருக்கத்த கொஞ்சம் கண்ணில் குத்திக்கும்னு சொல்லிட்டு கண்ணில் குத்திட்டா அந்த கண்ணுக்கும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது யாருங்க? அந்த
விழா எலும்புதான். அப்ப மனைவிமார்களை குறித்து அதனால பவுல் அடிக்கடி சொல்லுவார் பாருங்க, மனைவிமார்களே நீங்க எப்படி கீழ்ப்படினோமா, எப்படிங்க, கர்த்தருக்குள் கீழ்ப்படுகிறதை போல, இல்லைங்களா? அப்ப கணவன் மன சொல்லுங்க, கணவன்மார்களே உங்க மனைவியில் என்ன பண்ணணுமா, எப்படி அன்பு செய்யணும், வெரி அன்பு. அப்ப இயேசுவை எப்படி அன்பு செய்றீங்க, அவங்களுடைய பலவீனத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்க, அவங்களுடைய குறைவுகளோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் சில மனைவிகள் கிட்ட நல்ல திறமைகள் இருக்கும், அந்த திறமைகளோடு ஏற்றுக்கொள்ளுங்க. ஆமேன். கணவர்கள்கிட்ட சில நேரங்களில் இப்போ பிரதர் செய்கிற மாதிரி எனக்கு செய்ய தெரியாது, நான் செய்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். அப்போ அதனால் ரெண்டு பேரும் அவர் உயர்ந்தவர் நான் அப்படி கிடையாது. ஒரு தேவன் ஒவ்வொரு கருத்தில் ஒவ்வொருத்தரை உயர வச்சு, அப்போது யாரையும் மட்டமாக நீங்கள் நினைக்காதீங்க. அப்போ தேவன் சொல்கிறாரு, தேவைப்படும் போது கண்டிப்பின் தேவனாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். தேவன் சொல்கிறார், நான் எரிச்சல் உள்ள தேவன். அதுக்கு என்ன பேருங்க, எல்கானா. எல்கானான்னு சொன்னால் நான் எரிச்சல் உள்ள தேவன். அப்போனா அவர் அது ஃப்ரெஞ்சில் ஜலுன்றாங்க. நம்ம தேவன் ரொம்ப ஜலுவானவர். அப்போ நல்லா அர்த்தம், ஐயோ இந்த புள்ள நல்லா இருக்குது, சரி நல்லா இருக்கக்கூடாது, கெட்டு போனோம், இந்த புண்ணு நல்லா பாடுது, அந்த ஜலுவா கிடையாது. என்ன அர்த்தம்னா அவருடைய பேரை, அந்த மகிமையை, அந்த மகத்துவத்தை ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஏதோ ஒன்றுக்கு கொடுக்கும் பொழுது அவருக்கு எரிச்சல் வந்துடுது. நான் உயிரோடு இருக்கிற தேவன், நான் வல்லமை உள்ள தேவன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், என்னுடைய வல்லமையை ஆஃப்டர் ஒரு கல்லுக்கோ ஒரு மண்ணுக்கோ ஏதோ ஒரு செடிக்கோ இந்த ஜனங்களுக்கு கொடுத்துட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு, எரிச்சல் படுறாரு, பொறாமையும் படுறாரு. அதனால தான் எல்கனான்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு. அப்போ நம்முடைய தேவன் பாருங்களேன், அவருடைய ஆலயத்தை குறித்து அவர் பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவராக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக தமது நாமத்தை குறித்து அவர் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறாரு. என்னுடைய நாமத்தை வீணில் நீ வழங்காமல் இருப்பாயாக சொல்லி தேவன் சொல்றாரு. ஏன்னா ஏசு 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 ஏசுன்னு சொல்லி தான் வீணில் வழங்குறதான், அது கிடையாது. நிறைய பேர் பாருங்களேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, நான் படுத்தங்க, ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, நான் தூங்க போனேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, ஆண்டவர் இது சொன்னாரு, ஆண்டவர் அதை சொன்னாரு, ஆண்டவர் அப்படி சொன்னாரு, இப்படி சொன்னாரு, எப்படி சொன்னாரு, புரியுதுங்களா? அதுதான் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்குவது. ஆனால் உண்மையாகவே சிலர் இடத்துல தேவன் பேசுவார். அவர் பேசுகிற தேவன். என்ன பேசணும்னு ஆசைப்படுறாங்க, எனக்கு வீடு கிடைக்கணும்னு பேசுவார், எனக்கு கார் வாங்கணும்னு பேசுவார், எனக்கு ஏதோ பேசுவார். ஆனால் சபைக்கு போங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவர் இன்னும் பேசாமல் இருக்கிறார். உண்மைதானுங்களே? நான் யாரையும் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். இப்போ சபைக்கு ஒரு மனுஷனை போகாத அப்படின்னு ஒரு ஆண்டவர் சொல்கிறாருன்னா அவர் எந்த ஆண்டவர்? ஏன்னா நம்ம ஆண்டவர் பேர்லேயே பல ஆண்டவர் இருக்கிறாங்க தானுங்களே. இந்தியாவில் போனீங்கன்னா இருக்கலாம் தானே, எந்த ஆண்டவர், ஊர் பேரை வச்சு ஒரு சில ஆண்டவர் இருக்கிறாங்க தானுங்களே. அப்போ அந்த ஆண்டவரும் நம்ம ஆண்டவரும் ஒன்றா? ஆமாம். இவர் உயிரோடு இருக்கிறவர், ஜீவனுள்ள தேவன். ஆமேன். சகல ஜாதிகளையும் ஜனங்களையும் நியாயம் தீர்க்கிறவர். ஆமேன். அவர்களை சிருஷ்டிக்கிறவர், காக்கிறவர், படைக்கிறவர், உருவாக்குகிறவர். அவருடைய மகிமையை வேற யாருக்கும் கொடுத்துறாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப அவர் பேசுறாருன்னு சொன்னா எதை பத்தி பேசுவாரு? இதோ சொல்லப்பட்டது பாருங்க, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து அவர் பேசுவார். இதை பேசாம ஒரு ஆண்டவர் இருந்தாருன்னா அந்த ஆண்டவர் எனக்கு வேணாம். நான் சொல்லுது புரியுதுங்களா? இதை பற்றி பேசாமல் ஒரு பாஸ்டுகிறாருன்னு சொன்னால் அந்த பாஸ்ட் நமக்கு வேணாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வீடு தேடுறீங்களா, 5 மாடி வீடு கொடுப்பார். பெரிய பரியில் போனோடனே மோம் பார்னஸில் 27வது மாடி உங்களுக்கு தான் எழுதி வச்சுக்கோங்க, நாளைக்கு கொடுத்துருவாரு. அப்படி சந்தோஷம். தூரஃபில் என் பேரில் எழுதியே கொடுத்துருவாரு. அப்பா நல்ல பாஸ்டர், சூப்பர் பாஸ்டர், பாஸ்டருக்கு உடனே காணிக்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பேசாத ஆண்டவனும் எனக்கு வேணாம், பேசாத ஆளும் எனக்கு வேணாம். அப்போ இந்த 3 இல்லாத ஒரு செய்தி, 3 இல்லாத ஒரு சபை, 3 இல்லாத ஒரு காரியம், தரிசனம் இல்லாமல் கெட்டு போகிற சபையாக அது இருந்துடும் பாருங்க. அப்போ பிள்ளைகள், அப்போ பெற்றோர்கள், என் பிள்ளை நல்ல பிள்ளைங்க, எக்கடா கெட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி இருந்துருவோமா? இருக்க மாட்டோம். கண்டிக்கிறோம், திட்டுறோம், அடிக்கிறோம், கோவப்படுத்துறோம், பனிஷ்மெண்ட் கொடுக்குறோம். அதுதாங்க தேவன். அவரும் நம்மளை தேவைப்படும் போது நேர்வழிப்படுத்துறாரு. நம்மளை நடத்துகிற வழிகளில் தவறு இருக்கும்போது நம்ம அவர் செம்மையான பாதையில் நடத்தின்னு போறாரு. ஆமென். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12லேருந்து 13 வரைக்கும் வசனம் சொல்லுது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, என் வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கல்லறு குகையாக ஆக்கிட்டீங்க.
நிறைய ஊழியக்காரங்க சொல்கிறாங்க இயேசு கிறிஸ்து ஒரு சாட்டையை பின்னி எல்லாரும் அடித்து துரத்துனாரு. இப்பெல்லாம் வசனமே கிடையாது. சாட்டையை பின்னினது உண்மைதான், சாட்டையை அவர் பின்னினார். ஆனால் யாரையும் அடிச்சுட்டா வசனம் இங்கே போடப்பட்டில்லை. அவர் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, அந்த காசுக்காரருடைய பலகைகள் புறா கூண்டில் இருந்தது, அந்த விலங்குகள் எல்லாத்தையும் அவுத்து விட்டு துரத்தி விட்டு ஓடு ஓடு ஓடுன்னு சொல்லிட்டாரு. விற்கிறவனையும் துரத்தி விட்டார், யாரையும் அங்கே அடிக்கலை. ஆனால் தேவனாகிய இயேசு கிறிஸ்து குறித்து வேதம் சொல்லும்போது அவர் சமாதான பிரபுவாக இருப்பார், அவர் அன்பின் உருவமாக இருக்கிறார், அவர் நல்ல தேவன், அவர் இரக்கமான தேவன், அவர் வந்து யாரையும் கடிந்து கொள்ளாத தேவன் என்றெல்லாம் நம்ம கேட்டு இருக்கிறோம். இங்கே தேவன் கடிந்து கொள்றாரு, இங்கே தேவன் வந்து அவர்களை திட்டுறாரு, தேவன் இங்கே அவங்கள வந்து விரட்டுறாரு, ஆலயத்துக்குள்ள வராதீங்கன்னு சொல்லி அவங்கள துரத்துறாரு. ஏன் துரத்துறாரு? வேதம் சொல்லுது, ஜெப வீட்டை அவங்க கல்லர் குகையா மாற்றி கொண்டு இருக்கிறாங்க. இப்ப ஜெப வீடா இருக்க வேண்டிய ஒரு சபை, ஜெப வீடா இருக்க வேண்டிய ஒரு வீடு, ஜெப வீடா இருக்க வேண்டிய ஒரு ஆலயம் என்னைக்கு கல்லருடைய கையில கல்லருடைய குகையா மாறி போகுதோ அங்கே தேவன் அவர்களை தண்டிக்கிறார், அவர்களுக்கு உணர்த்தி வைக்கிறார். அப்ப தேவனுடைய ஆலயத்துக்கும் கல்லர் குகைக்கும் என்ன வித்தியாசம்? கல்லர் குகை எப்படி இருக்கும்? திருடி கொண்டு போனதை எல்லாம் நல்லா அழகாக ஷெல்ஃபில் வச்சு அழகாக அடுக்கி வச்சு லைட்டெல்லாம் போட்டு வச்சு, ஓகே இது வந்து 1937 4ஆம் தேதி திருடுந்து, இது நேற்று வந்து மகாலட்சுமி வீட்டில் திருடுந்து, இது அப்படி எழுதி வச்சுருப்பானா? திருடு கொண்டு போனதை போட்டு ஒரு என்ன சொல்லுது, அலங்கோலமாக கிடக்கும் பாருங்க. கல்லர் வீடு எப்படி இருக்குங்க? அலங்கோலமாக இருக்கும். ரெண்டாவது, எல்லாமே திருடின பொருளாக இருக்கும். ஒவ்வொரு திருட்டு பொருளுக்கும் பின்னால் யாரோ ஒரு குடும்பத்தினுடைய கண்ணீரும் அழுகையும் சாபமும் வேதனையும் இருக்கும். ஆனால் தேவனுடைய ஆலயம் எதுங்க? வேதனைகளை எடுத்து போட்டுக்கிற இடம். சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. கண்ணீர்களை துடைக்கிற இடம், சமாதானத்தை கொடுக்கிற இடம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்தை இந்த ஜனங்கள் கல்லர் குகையா மாத்திட்டாங்களே என்று சொல்லி தேவன் என்ன பண்றாரு, அவர்கள் மேல வைராக்கியமாய் போய் அவர்களை துருத்துறாரு. அப்ப நல்லா கவனிச்சிங்க சகோதரனே சகோதரி, இந்த இடம் மட்டும் சபை கிடையாது, உங்களுடைய வீடும் ஒரு சபை. அந்த வீட்டுக்கு யாருங்க பாஸ்டர்? உங்க வீட்டுக்கு யாருங்க பாஸ்டர்? ஏசப்பா. உங்க வீட்டுக்கு வேற யாருங்க பாஸ்டர்? கணவர் தான் பாஸ்டர். ஆமென். உங்க வீட்டுக்கு உங்க கணவர் தாங்க பாஸ்டர். அது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் கணவன் மூலியமா தான் குடும்பத்துக்கு வரும். ஆமென். ரட்சிக்கப்பட்ட கணவன் மட்டும் போட்டுக்குதான் கிடையாது, கணவன் மூலியமா வரும். அதான் உடன்படிக்கை. அப்ப உங்க வீடு ஒரு சபை. அப்ப நீங்க வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறீங்க. விசுவாசிகள் யாருங்க? ஆமா, வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா ஒருவேளை பாஸ்டரா இருந்தாங்கன்னா மீதி இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் விசுவாசிங்க. இப்போ அந்த பாஸ்டரு அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளை நடத்த தெரியலன்னு சொன்னா அந்த சபை உருப்படுமா? உருப்படாதுங்க. அதே போல தாங்க கணவன் மனைவியும். இப்போ கணவன் மனைவி வீட்டில் உட்காந்துன்னு பக்கத்து வீட்டுக்காரனை குறித்து மற்றவங்களை குறித்து தெரிஞ்சுங்களா, யாரோ ஒருத்தவங்களை குறித்து நம்ம தவறாக பேசி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னால் அந்த வீட்டில் எந்த ஆவி இருக்கும்? கல்லர் குகையினுடைய ஆவி இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரு அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு முன்னாடி மற்றவங்களை குறித்து நீங்கள் தவறாக பேசணும், அல்லது பிள்ளைங்கள் இல்லை பிள்ளைகளை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, இப்போ யாரெல்லாம் பாஸ்டர் சொல்லிட்டு பிள்ளைகளுக்கு முன்னாடி தான் பேச வேணான்ட்டாரு. அப்போ பாஸ்டர் போயிட்டு நானும் என் மனையும் உட்காந்து பெட்ரூமில் பேச போகிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை குறித்து நீங்கள் குறை பேச ஆரம்பித்தா உங்களை குறைவின் ஆவி வழி நடத்தும். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பைபிள் சொல்லிட்டு கூடுமான வரையிலும் நீங்கள் எல்லாரோடும் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக சமாதானமாக இருந்துருங்க. ஏன்னு சொன்னா அவங்களுக்கு சமாதானம் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானத்தை நீங்க குலைச்சி போட்டுடாதீங்க. சபைக்கு வந்துட்டீங்க, எதை பேசுறீங்க? யாரை பத்தி பேசுறீங்க? என்னத்தை பேசுறீங்க? தேவனுடைய ஆலயம், தேவனுடைய மகிமையின் ஸ்தானங்கள் இருக்கிற ஒரு இடம். நாதாப் அபியை பத்தி நீங்க கேள்விப்பட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணாங்க ரெண்டு பேரும்? விபச்சாரம் பண்ணாங்களா? வேசித்தனம் பண்ணாங்களா? என்ன பண்ணாங்க? அவங்க செத்து போனாங்க. என்ன பண்ணாங்க? போயிட்டு என்ன பண்ணாங்களாம்? எங்க நிறுத்த வந்தாங்கன்னு தெரியாது, அந்நிய ஆக்கினிய கொண்டு வந்துட்டாங்க. இப்ப தேவன் என்ன பண்ணாருங்க? அவங்கள ஆமா அடிச்சார் அவங்கள. அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. அப்ப தேவனுடைய சபையில இருக்கும்போது அந்த சிந்தனையோடு கூட இருக்கணும். ஏன்னா நம்ம சபையில உட்கார்ந்து கொண்டு எந்த கதையை பேசி கொண்டு இருக்கிறோம், தவறான காரியத்தை நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா ஆவியான ஒரு சத்தத்துக்கு நீங்க ஆமா ஆவியானவர் உங்களை கன்வின்ஸ் பண்றார். என்ன இல்ல, நீ இருக்கிறது பரிசுத்தமான தேவனை ஆராதிக்கிற இடம். இந்த இடத்துல இப்படி பேசக்கூடாது, இப்படி செஞ்சிடாத, இப்படி செய்திடாத, இது உன்னுடைய
தேவனுடைய நாமத்துக்கு இழுக்கு. அல்லது இங்கே வந்து பிஸ்னஸை பற்றி நம்ம சபையில் சொல்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், சிலர் வந்து இங்கே தான் பிஸ்னஸ் பேசுவாங்க. பார்த்துக்கிறீங்களா? சபையில் வந்து தான் பிஸ்னஸ், சபையில் வந்து தான் பொண்ணு தேடுது, சபையில் வந்து தான் மாப்பிள்ளை தேடுறது. தெரிஞ்சுலாம் எங்கிட்ட ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, உங்கள் சபைக்கு நான் அந்த குடும்பத்தை அனுப்புகிறேன், அவங்களுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை தேவையா, நான் உங்கள் சபைக்கு அனுப்புகிறேன், அவங்களுக்கு ஒரு பொண்ணு தேடி கொடுங்க. நான் சொன்னேன், இன்னும் எங்கள் சபையில் புரோக்கர் வேலை நாங்கள் இன்னும் ஆரம்பிக்கலை. எப்படிங்க? ஆமாம், ஆனால் நிறைய சபைகள் இருக்குது மணமகன் தேடி தராங்க, அதில் நம்ம தவற சொல்லலை. நீ சபையில் வந்து விசுவாசியாக இருந்து அந்த பாஸ்டருடைய போதனைகளை கீழ்ப்படைஞ்சு உன் பிள்ளைகளை தேவனுடைய பாதையில் நீதியில் நீங்கள் வளர்க்கும் பொழுது அந்த பாஸ்டர்கிட்ட வந்து ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும். அப்போ அவருக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். நீ வந்து கெஸ்ட் மாதிரி வந்துட்டு இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து இந்த நகை உனக்கு எப்படி தேடி கொடுக்க முடியும்? அப்போ இது கல்லறை குகையா மாறிக்கொண்டு இருக்கிறது. இங்கே தான் குடும்ப கதை பேசுகிற இடம். அப்படியா? இல்லை, இவ பாஸ்டர் ஃப்ரீயாக விட்டாரு, குடும்ப கதை பேசி நிற்க கூடாதுங்க. ஆமேன். ஆவியானவர் பேசின்னு இருக்கிறாங்க. நான் உங்களை யாரையும் வந்து நீங்கள் பேசினீங்க, நீங்கள் நடந்தீங்க நான் சொல்லலை, நடக்காதீங்க. ஏன்னா வருமுன்னு சொல்லிட்டா நல்லது பாருங்க. அப்போ இது தேவனுடைய சபை, தேவனுடைய பலிபீடம். இங்கே நான் நின்று ஒரு வார்த்தை பேசுகிறேன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு நான் தாங்க கணக்கு கொடுக்கணும். நாளைக்கு பிரதர் வந்து நின்று இங்கே பேசினாருன்னா ஆமேன்னு சொன்னாரும் அவர் தான் கணக்கு கொடுக்கணும், எது சொன்னாலும் அவர் தான் கணக்கு கொடுக்கணும். அப்போ தேவன் பேசுகிற ஒரு இடத்துல நான் பேசி கொண்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? விளையாட்டுத்தனமாக சபையை நினச்சிடக்கூடாது. ஒரு வயரை சுத்துற காரியத்தில் பரிசுத்தம் தேவை, ஒரு பொருள் எடுத்து வைக்கிற காரியத்தில் பரிசுத்தம் தேவை. நீங்கள் எடுத்து வாசிச்சு பாருங்க, பழைய ஏற்பாட்டில் லேவியர்களுடைய வேலைங்க பாருங்க. லேவியர்கள் ஒரு பொருளை தொடுறதுக்கு அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கட்டளைகள் வைத்துக்கிறா தெரியுங்களா தேவன்? யாருங்க லேவியர் சபையில்? நீங்கள் தான். ஆமாம். அப்போ திருவிருந்து செய்கிறவங்க அதுக்குரிய அந்த பரிசுத்தத்தோடு. நீங்கள் யாரும் பாவம் பண்ணீங்கன்னு நான் சொல்லலை பாருங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களை குற்றப்படுத்தி உங்களை குறைப்படுத்தி உங்களை அழித்து உங்களை போய் வீட்டில் போய் அழுகிறதுக்காக இந்த செய்தி இல்லை. நீங்கள் யாரும் அப்படி நடக்கிறீங்கன்னு நான் சொல்லலை, ஆண்டவர் பேசுகிறார். தெரியாது, ஆசீர்வதிக்கிற செய்தி கொடுக்கும்போது ஏற்றுக்கொண்டீங்க தானே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், அல்லேலூயா ஆமென்னு சொன்னீங்க தான். அது யார் பேசுதுங்க? ஆவியான். அப்போ இதுவும் ஆவியானார் பேசினுக்கிறார். அப்போ தேவ சபை, பைபிள் சொல்லுது தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எழுந்தருளி இருக்கிற தேவனை நான் எங்கே வச்சிருக்கிறேன்? அவர் எங்கே இருக்கிறார்? நான் சபையில் எங்கே இருக்கிறேன்? உடன் ஊழியர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க எதுக்கு சபையில் இருக்கிறாங்க? புரிதுங்களா? புரிதுங்களா? அப்போ நிறைய பேர் அப்போ நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு கிடையாது. இப்போ நான் அடிக்கடி சொல்லுது மாரி தான். இப்போ பிரதர் இருக்கிறாரு, என்னை கேட்காம என்கிட்ட சொல்லாமல் என்கிட்ட கலந்து பேசாமல் எதுவும் செய்ய மாட்டார். அப்படி செஞ்சாருன்னா அவர் தேவனுக்கு பதில் கொடுக்கணும். புரிதுங்களா? புரிதுங்களா? அப்போ உடன் ஊழியர் இருக்காரு. ஏன் அப்படின்னா இந்த 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 சபையை பாஸ்டர் மட்டும் நடத்த முடியாது. நான் அடிக்கடி சொல்லுது, நான் நடத்த முடியாது. எனக்கு வேணும் 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 எல்லாம் வேணும். எல்லாரும் ஒரு கையை வச்சு தூக்கும் போது தான் அந்த கல்லை தூக்க முடியும். பாஸ்டர் மட்டும் தான் பார்த்துக்கொள்வார்னா கிடையாது. அப்போ இந்த 2 பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த 2 பேருக்குள்ளேயும் என்னுடைய சிந்தனை இருக்கணும். இப்போது நான் அவங்கக்குள்ளே நல்ல உறவில் இருக்கணும். இவரை குறித்து நான் ஊர் ஃபுல்லாக குறை சொல்லிட்டு, இவரை குறித்து நான் ஊர் ஃபுல்லாக குறை சொல்லிட்டு எனவே சமாதானம் பிரதர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ தேவனுடைய வார்த்தைக்கும் பாகாலுடைய வார்த்தைக்கும் சம்பந்தம் ஏது? தேவனுக்கும் என்ன வசனங்க விக்கிரத்துக்கும் சம்பந்தம் ஏது? அதான் சொல்கிறேன், தேவ சபையில் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பாருங்க, நான் வைராக்கியமாக இருக்கிறேன்னு சொன்னால் எல்லாம் நல்லா இருக்கு. என் மனைவி என் கூட ஒத்து விழுறாங்க, என் பிள்ளைங்க ஒத்து விழுறாங்க, என் பையன் ஒத்து வரான், நாங்கள் வாரம் சபைக்கு வந்துடுறோம். இல்லை, எங்களுக்கு ஒரு முள் இருக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு முள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம். தேவன் எனக்கு முதலிடம்னு சொல்லி பாருங்களேன். ஆமேன். நல்லா கவனிச்சிங்க, தேவன் முதலிடம்னு சொல்லும் போது சில உறவுகள் உங்களை வெறுக்கும். ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்லும்போது சில நண்பர்கள் உங்களை விட்டு போயிடுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சிலர் உங்களை ஃபங்க்ஷனுக்கு ஃபேத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அதை செஞ்சு பாருங்க, குறிப்பிட்ட காலத்தில் உங்கள் வழிக்கு அவங்க வந்துடுவாங்க. ஆமே. ஒரு பிரதர் இருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கு அவர் வந்து
தொட்டிலேருந்து தண்ணிலேருந்து ஏந்திரிக்கும் போது தேவனுடைய தரிசனங்களை பார்த்தார். அனலாக இருந்தார், அக்கினியாக இருந்தார், வானம் தவற மாட்டார். அவர் தனியாக வந்தார். அதுக்கப்புறம் அவங்க மனைவி எட்டுன்னு வந்தார். எப்பயாவது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனில் பிள்ளைங்களை 4-5 பிள்ளைங்களை எட்டுன்னு வருவார். திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணார், இந்தியாவுக்கு போகிறதுக்காக என்கிட்ட சொன்னார். சொல்லிவிட்டேன் இந்தியாவுக்கு போகிறேன்னாரு. இந்தியாவுக்கு போயிட்டு வந்தோடனே சபைக்கு வரல. என்னன்னு கேட்டால், நாங்கள் இந்தியாவுக்கு போகணும், எங்கள் மனைவி வந்து என்னை வேளாங்கண்ணிக்கு கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன்ட்டேன். அதில் தான் அவங்க இனிமேல் சபைக்கு போவானான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுங்க. எத்தனை மாதம்? 3 மாதம் கொடுங்க, நான் குடும்பம் வந்து நிற்கிறேன். நான் சொன்னேன், உங்களுக்கு 300 வருஷம் கொடுத்தா கூட நீங்கள் இட்டுன்னு வர முடியாது. ஏன்? உங்களை வேளாங்கண்ணி தானே கூட்டாங்க, போயிட்டு வர வேண்டியது தானே. நீ ஏன் அங்கே இருக்கிற சிலையை கும்பிட போகிறீங்க? இப்போது அவர் சபையை விட்டு நின்று 7 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம் ஆயிடுச்சிங்க? 7 வருஷம். எத்தனை மாதம் டைம் கேட்டாருங்க? 3 மாதம். இப்போ 7 வருஷம். அவரும் ரட்சிப்புக்குள்ள இல்லை, அவங்க மனைவி புள்ளி ரட்சிப்புக்குள்ள இல்லை, தேவனை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிட்டார். ஆனால் நல்ல மனுஷன். புரிதுங்களா? அப்போ நான் எதுக்கு சொல்ல வரேன், என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவர் உங்களை ஏவுவார். அப்போஸ்தலர் பவுல் போய் நின்று பேசுகிறாரு, ஃபுல்லாக விற்கிறாங்க இருக்குது. நான் அங்கே போக மாட்டேன்னு சொல்லலை, போனார். அங்கே போனால் ஒரே ஒரு இடம் காலியாக இருக்குது. ஆண்டவர் அவர் கண்ணில் காட்டினார். ஆவியானவர் சொன்னார், அதை பாரு. அப்போ பெயர் எழுதப்படாத தேவனுக்கு நீங்கள் வைத்திருக்கிற அந்த தேவனை குறித்து நான் பேசுகிறேன். புரிதுங்களா? ஆவியானவர் பேசுவார். இப்போ கண்டித்து உணர்த்துவார், கன்வின்ஸ் பண்ணுறார். தெரியுங்களா? அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ தேவனுடைய சபையில் தயவு செய்து தேவ ஜனங்களே, தேவ சபையில் நீங்கள் நுழையிறதுலேருந்து போகிற வரைக்கும் நீங்கள் சபையில் தான் இருக்கிறீங்க. ஆனால் இது மிலிட்டரி கேம்ப்பு கிடையாது. நீங்கள் நல்லா பேசுங்க, சந்தோஷமாக பேசுங்க, யாரையும் குறை சொல்லிடாதீங்க, யாரையும் முணுமுணுத்துறாதீங்க, யாரையும் குறித்து தப்பாக பேசிடாதீங்க. ஏன்னு சொன்னால், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலேருந்து தான் ஆரம்பிக்க போது நம்ம பார்க்க போகிறோம். நியாய தீர்ப்பு தெருவில் இருக்கிற யாருக்கோ கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட முதல்ல என்னிலேருந்து ஆரம்பிக்குது. ஆமேன். என்னிலேருந்து ஆரம்பிக்குது. அப்போ நியாய தீர்ப்பு ஒவ்வொருத்துக்குள்ளும் ஆரம்பிக்குது. அப்போ மத்தேயுல தேவன் கல்லர் குகையை அவங்க மாற்றிட்டாங்கன்னு சொல்லி அவர் பார்த்த மாத்திரத்தில் அவருக்குள்ள கோபம் வருது. அவருக்குள்ள ஆமாம் வைராக்கியம், ஆத்திரம் வருது. என்னுடைய தகப்பனுடைய வீடை, ஜெப வீடு என்ன பண்ணுகிற இந்த இடத்தை கல்லர் குகையை ஆக்கிட்டாங்களன்னு சொல்லிட்டு புறஜாதிகள் மத்தியில் தேவனுடைய நாமத்தை இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இழிவுபடுத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வைராக்கியமாய் அவர்களை துரத்துகிறத பார்க்க முடியும். அப்போ பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய கிறிஸ்துவினாலும் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரும் அப்படிதான் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார், வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். தேவனுடைய நாமத்தை தூஷிக்கும் பொழுது, தேவனுடைய நாமத்தை நம்ம அவமானமாக பேசும்போது, எண்ணும்போது நம்மை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார், நம்மை கன்வின்ஸ் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த கன்வின்ஸ் நல்லதுக்கும் கெட்டதுக்கும். சரி, இப்போ நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11-12 எடுங்களேன். Mon fils, ne méprise pas la correction de l'Éternel. Ne t'effraie point de ses châtiments, car l'Éternel châtie celui qu'il aime. Comme un père, l'enfant qu'il dérit. Amen. நீதிமொழிகள் 3:11-12. ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போயிடாத. என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடாதீங்க. ஏன்னா தேவன் கடிந்து கொள்ளுதல் நல்லது பாருங்க. ஆமேன். தேவன் கடிந்து கொள்ளாமல் போனா நம்மளுடைய வாழ்க்கையில ஏதேதோ வந்துடும். நான் உள்பட சொல்றேன். அப்ப ஆண்டவர் சொல்ற, என் மகனே மகளே, கர்த்தருடைய சிச்சையை நீ அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. காரணம், தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. இப்ப நான் சொல்ற வார்த்தை உங்களுடைய இதயத்துல காயப்படுதா? சந்தோஷப்படுங்க. நான் சொல்ற வார்த்தை உங்களுடைய இதயத்தை குத்துதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, சந்தோஷப்படுங்க. காரணம், உங்கள தேவன் அன்பு கூறுகிறார். நானும் உங்க மேல அன்பு கூறுகிறேன் பாருங்க. இன்னைக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்து உங்களை தட்டி கொடுத்து அனுப்பலாம். ஆனால் தேவன் சொல்றாரு, தேவ சபையில் இதை நீ போய் பேசு. ஆமா, பவுல் சொல்றாரு தீமோத்தி கிட்ட, என்ன சொல்றாருங்க, இதை நீ போய் கண்டித்து ஜனங்கள்கிட்ட பேசு. ஏன்னா நம்ம பேசாட்டினா வேற யாரோ பேசுவாங்க. அப்போ ஆவியானவருடைய 3 காரியங்களை நம்ம வாசித்த வேத பகுதியில் பார்த்தோம். ஆவியானவர் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து, உலகத்தை தண்டித்து உணர்த்துவார். முதல் காரியம் பாவத்தை குறித்து. அப்போ நம்ம வாசித்த வேத பகுதி யோவான் 16:8. ஒருத்தங்க எடுத்து டக்குன்னு வாசிங்க. யோவான் 16:8.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆமா, இந்த வசனம் பாருங்க, யோவான் 16:8 பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து யாரை கண்டித்து உணர்த்துவார்? உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இப்ப இங்க அவர்கள் 9வது வசனம் வாசிங்க. அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும். நிறுத்துங்க. இப்போ பாவத்தை குறித்து கன்வின்ஸ் பண்ண போறாரு பரிசுத்த ஆவியானவர். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்த போறார். யாருக்குங்க? உலகத்துக்கு. என்ன அப்படின்னு சொன்னா இங்க சொல்றாரு அவர்கள் யாருன்னா உலகம். நான் அவங்கள வந்து கண்டிக்க போறேன். ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் என்னை விசுவாசியாதபடினால. இப்ப உலகம் இயேசுவை இன்னும் விசுவாசிக்கலையா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை விசுவாசிக்கிறதை குறித்து அவர்களுக்கு புரிய வைத்து, கண்டிக்க வேண்டியவங்களை கண்டித்து, கன்வின்ஸ் பண்ண வேண்டியவங்களை கன்வின்ஸ் பண்ணுகிறார்கள். இப்ப நல்லா கவனிங்களேன். ஒரு மனுஷன் நரகத்துக்கு போகிறதுக்கு பிரதானமான காரணம் என்ன? பாவம். வேறங்க, பைபிள் சொல்லுது இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் நரகத்துக்கு போவாங்க. அவ்வளவுதான். கரங்களை தட்டுங்களா. நான் சொல்றேன், வேணா விளக்கம். இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கலன்னு சொன்னா அவன் நரகத்துக்கு போயிடுவான். ஆமென். ஆமா. இப்ப இயேசுவை விசுவாசிக்கலன்னு சொன்னா அவன் இயேசுவினுடைய பரலோகத்தை குறிச்சோ, இயேசுவினுடைய நன்மையை குறிச்சோ, ஆசீர்வாதத்தை குறிச்சோ, பாவ மன்னிப்பை குறிச்சோ, ரட்சிப்பை குறிச்சோ, நீதியை குறிச்சோ, நியாயத்தை குறிச்சோ எப்படி ஒத்துக்குவான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். அப்போ ஒரு மனுஷன் நரகத்துக்கு போறான்னு சொன்னா அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவ தன்னுடைய சொந்த இரட்சகராக இருக்கிறார் என்பதை நம்பாமல் இருக்கும் பொழுது. ஆமென். அப்போ அவன் செஞ்ச பாவம் அவன் நரகத்துக்கு போறதுக்கு காரணம் கிடையாது. காரணம் நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக போறோம். என்ன யாரும் ஆமீன் கிடையாதா? நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போக போறோம். ஆனா நீங்க யாரும் பாவம் செய்யலையா? ஆமா. அப்ப நீங்க பாவம் செஞ்சா ஒருத்தன் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொன்னா நம்ம சபைகள்ல இருக்கிற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது. ஆமென். அதனால உங்களை யாரும் போய் பாவம் செய்ய சொல்லல. அப்ப பாஸ்டர் சொல்லிட்டாரு பாவம் செய்யலாம்னு சொல்லிட்டாரு, பெஷ பண்ண சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு பாவத்தை செஞ்சு உட்காந்து இருக்காதீங்க. பாவம் செஞ்சா ஒருத்தன் பரலோகத்துக்கு போக மாட்டான்னு சொன்னா இன்னைய தேதியில ரட்சிக்கப்பட்டு இருக்கிற ஒருத்தவங்களும் நான் உள்பட பரலோகம் போக முடியாது. ஆனா இயேசுவை விசுவாசிக்காமல் இருக்கும் போதுதான் ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து பாவத்திற்கான பரிகாரத்தை செய்து விட்டார். ஆமென். இப்ப அந்த பரிகாரத்தை நான் செலுத்த தேவையில்லை. இதை அவன் விசுவாசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தத்தை எனக்காக சிந்தி என்னுடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். இதை அவன் என்ன பண்றான்? விசுவாசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் அகோர பாடுகளை பட்டார். இதை அவன் விசுவாசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். அதை அவன் விசுவாசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து எனக்காக 3ஆவது நாள் உயிர் தெழுந்தார். இதை அவன் விசுவாசிக்க மாட்டான். இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரலோகம் போனாரு, அவர் மறுபடியும் வர போனாரு, அதை அவன் விசுவாசிக்க மாட்டான். அதனால அவன் நரகத்துக்கு போறான். ஆனா நாம எல்லாம் அதை விசுவாசிக்கிறோம். கரங்களை தட்டி. இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். ஆமென். நாம பாவம் செய்யறோம் தான், ஏதோ தவறி விழுந்துடுறோம். நான் பாவமே செய்யலன்னு சொல்லி யோவான்ல சொல்றாரு. 1 யோவான்ல பாவம் என்னிடத்துல இல்லை என்று சொல்லி ஒருவனும் நீங்க சொல்லாம இருக்காதீங்க. ஏன்னா பாவம் நீங்க செய்யறீங்க, நான் பாவம் செய்யறேன், எல்லாரும் பாவம் செய்யறோம். ஆனா என்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தமது சரீரத்துல சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறபடினால பைபிள் சொல்லுது என்னுடைய அக்கிரமம் மாத்திரம் கிடையாதான், என்னுடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி என்னை ரட்சிக்க, காப்பாற்ற, பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க என் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இப்ப இயேசு கிறிஸ்துவை அந்த மனுஷன் விசுவாசிக்காமல் போகிறதுனால அவன் பாவம் செய்யும் போது பாவம் அவன் மேல ஆளுகை செய்து விடுகிறது. இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுபடினால அவனுக்கு யாரோ ஒரு ரட்சகர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்தை அவன் நம்பாம இருக்கிறபடினால அவனுக்கு யாரோ ஒரு சிலர் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப அவனுடைய கண்ணு எது மேல இருக்கிறதோ அது மேலதான் அவனுடைய
இருதயமும் இருக்கும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்போ அவன் செஞ்ச பிரதானமான பாவம் கிடையாது அவன் நரகத்துக்கு போகிறதுக்கு காரணம். ரட்சிக்கப்பட்ட மனுஷன் நான் சொன்ன மாதிரி ஒரு விசேஷத்த நம்பிக்கை என்ன தெரியுங்களா? என்னுடைய பாவத்தை, ஆமேன், நான் நேற்று இன்னைக்கு நாளைக்கு செய்ய போற எல்லா பாவத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஒரே தரம் தம்மை தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். நான் பாவத்துக்கு மறிச்சிட்டேன். ஒரு முறை மறிச்சவன் மறுபடியும் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவத்துக்கு மறுத்தது மாத்திரமல்ல, நீதிக்கென்று, அல்லேலூயா, நான் நீதிக்கென்று நான் பிழைத்து இருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆவியானவர் மூலமா கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார் பாருங்க. இப்போ அவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறது மாத்திரம் கிடையாது. யார்? உலகம் இயேசு எனக்கு வேணான்னு சொல்லி நிராகரித்து விட்டது. அதனால்தான் தள்ளப்பட்ட கல்லு யாருங்க? இயேசு கிறிஸ்து. தள்ளப்பட்ட கல்லுங்க, நிராகரிச்சிட்டு உலகம். ஆனா தேவன் அதை கொண்டு வந்து கட்டடத்தை தாங்குகிற மூளைக்கல்லாக நிறுத்தி வைக்கிறாரு. இப்ப அந்த மூளைக்கல்லை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களையும் அந்த மூளைக்கல்லை போல மாற்றுவதற்காக அவர் நமது மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். பாவத்திலேயே பெரிய பாவம் விபச்சாரமோ வேசித்தனமோ அதெல்லாம் கிடையாது. பாவத்திலேயே பெரிய பாவம் இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிக்காமல் இருக்கிறது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. என்ன பேருங்க? இயேசுவை ஒரு மனுஷன் விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா வேற என்ன பேருங்க? அவிவிசுவாசம். அவிசுவாசம்னு சொல்றோம், அவிவிசுவாசம்னு சொல்றோம். அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள அவிசுவாசம் இருக்கும் பொழுது அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. பாருங்க, இப்போ அந்த மனுஷன் கெட்டு போகக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் என்ன பண்ணாருங்க? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். 3:16 யோவான் வாசிங்க. Car Dieu a tant aimé le monde qu'il a donné son Fils unique, afin que quiconque croive en lui et ne méprise point, mais il ait la vie éternelle. ஆமா, யோவான் 3:16 உங்க எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச வசனம். அந்த வசனம் தமிழ் அப்படி நீங்க எல்லாம் சொல்லுங்களா பார்க்காமலேயே. தேவன் ஆரம்பிங்க தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இயேசுவை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவன் கெட்டு போகாம இருக்கணும். அவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக இயேசுவை கொடுத்தாரு. இவன் சொல்றான், நான் கெட்டு மட்டும் நான் போகல, நான் கேட்டுக்கும் போயிடுறேன், எனக்கு இயேசு வேணான்னு சொல்லி மறுதளிச்சிட்டான். இப்போ அவன் நரகத்துக்கு டிக்கெட் வாங்கி வச்சுன்னு உட்காந்துக்கிறான். காரணம், அவன் செஞ்ச பாவம் கிடையாது. ஏன்னா பாவத்துக்கான தண்டனையை இயேசு சுமந்து தீர்த்துட்டாரு. அவனுடைய அக்கிரமம் காரணம் கிடையாது. காரணம், அக்கிரமத்தின் நுகத்தடி அவரு அவுத்து போட்டுட்டாரு. அவன் இயேசுவை விசுவாசிக்காம இருக்கிறான். அவனுக்குள்ள அவிவிசுவாசம் வந்து இருக்கிறது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, அந்த மனுஷனும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மனுஷங்குள்ள போயிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து, இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற பாவ மன்னிப்பை குறித்து, ரட்சிப்பை குறித்து, இயேசு கிறிஸ்துவினால உண்டாயிருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து அவனுடைய வாழ்க்கையில அனுதினமும் உணர்த்தி கொண்டு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிற. அப்பா, நீ பாவத்துக்கு மறிக்க தேவையில்ல, நீ நீதிக்கு பிழைச்சி இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா மாறணும், நீ பரலோகத்துக்கு போகணும். இதோட உன்னுடைய வாழ்க்கை முடியல. உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பமே நீ மரித்த அடுத்த நொடியில இருந்து ஆரம்பிக்கிறது. நீ ரட்சிக்கப்படு, நீ தேவனை நம்பு என்று சொல்லி அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். என்ன பண்றாருங்க? கன்வின்ஸ் பண்றார், கண்டித்து உணர்த்துகிறார், அவருடைய தவறுகளை சொல்றாரு, அவருடைய குற்றங்கள் எடுத்து சொல்றாரு, அவருடைய குறைகள் எடுத்து சொல்றாரு. அவன் தன்னுடைய காதுகளை என்ன பண்ணிடுறாங்க? மூடிக்கொள்றான். பாருங்க, கடைசி நிமிஷத்துல ஒரு மனுஷனுக்கு பம்பர் லாட்டரி மாதிரி அடிச்சது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது 2 கல்வன்கள் இருக்கிறானுங்க. ஒரு கல்வன் 3:16 யோசனை பண்ணிட்டான், நான் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையணும், இவரு தாயா ரட்சகர் ஏற்றுக்கொண்டான். அவன் செஞ்ச பாவம், அக்கிரமம், மீறுதல், கீழ்ப்படியாம எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து கிருபையா மன்னிச்சிட்டாரு. இன்னொருத்தவன் அவிவிசுவாசத்துல இருக்கிறான், இயேசுவை நிராகரிக்கிறான். நீயே கட்டப்பட்டு இருக்கிற, உன்னால என்னை எப்படி விடுதலையாக்க முடியும் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இப்போ வேற ஒரு சத்தம் ஒன்று கேட்குது, அவரை நீ வையி, நீ அவரை திட்டு, அவரை தூஷணம் பண்ணு, நீ அவரை என்ன பண்ணிடு, ஏதாவது பண்ணிடு. காரணம், அவரே ஆணி அடிச்சு தொங்கி நிற்கிறாரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. இன்னொருத்தவன் பார்க்குறான், இல்லை
அவர் இங்க மரிச்சாலும் ஜீவனுள்ளவராக தம்முடைய ராஜ்யத்தில் அவர் வெளிப்பட போறார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. அந்த ராஜ்யத்தில் வரும்போது என்னை அவர் நினைவு கூர்வார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான், இயேசுவை அறிக்கை செய்கிறான், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கிறான். கரங்களை தட்டி சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்களுக்கு என்று ஆக்கினை தீர்ப்பு காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எனக்கோ நித்திய ஜீவன் அல்லேலூயா காத்து கொண்டு இருக்குது பாருங்க. அப்ப அந்த மனுஷன் சாகுற வரைக்கும் அவனை பரிசுத்த ஆவியானவர் கன்வின்ஸ் பண்ணார் பாருங்க. நல்ல கல்வனை இயேசு எதை கன்வின்ஸ் பண்ணாரா? ஒண்ணுமே பண்ணல. இயேசு பாட்டுன்னு கம்முன்னு தான் இருக்கிறாரு. கான்வர்சேஷன் 2 பேருக்குள்ள தான். 2 திருடனுங்க பேசினுக்கிறாங்க, ஒரு நீதிமான் உட்காந்துங்கிறாரு கம்முன்னு. இப்போ 2 பேருக்கிட்டையும் 2 ஆவி பேசுதுங்க. ஒருத்தவங்க கிட்ட பரிசுத்த ஆவியானவர் கன்வின்ஸ் பண்றாரு, ஒருத்தவங்க கிட்ட அசுத்த ஆவி கன்வின்ஸ் பண்ணுது. நீதிமான் கம்முனுக்கிறார். இப்போ நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டு பதறான். அவர் கம்முனுக்கிறாரு. எவனாவது ஒருத்தவன் வரட்டும்னு காத்துனுக்கிறாரு. இவன் சொல்லிட்டான். இப்போ ஆவியானவர் சொல்றாரு, உன் பக்கத்தில் இருக்கிறாரு, அவரு தான் உன்னுடைய பாவத்துக்காக மரிச்சார். நீ தொங்கி நிற்கிறிய, இது கூட அவர் தொங்குனதுனால தான் நீ இப்போ அவர் பக்கத்தில் தொங்கி கொண்டு இருக்கிற. நீ இன்னைக்கு மறிச்சினா நாளைக்கு உனக்கு பரலோகத்துக்குள்ள போகக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறவரு அவரு தான். நீ பிறந்ததுல இருந்து இதோ இந்த நிமிஷம் வரைக்கும் நீ செஞ்ச எல்லா பாவத்துக்கும் ஆமேன் பரிகாரத்தை செலுத்தினது அவர் தான். நீ அவரை நம்பு, அவர் விசுவாசி, அவரை ஏற்றுக்கொள், நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசி என்று சொல்லி ஆவியானவர் கன்வின்ஸ் பண்றார். அந்த மனுஷன் சொல்லிட்டேன், ஆண்டவரே என்ன சொன்னா, ஆண்டவரே தேவனே நீர் வரும்போது என்ன நினைவு கூறும். இப்போ ஆண்டவர் பேசுறாரு, என்ன சொல்றாரு? இன்றே முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த இன்றேன்ற வார்த்தையை கேட்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை அந்த இன்னொரு மனுஷனும் பெற்றுக்கொண்டு இருந்தான். ஆனா அவன் தன்னுடைய செவிய வேற ஒரு ஆவி கன்வின்ஸ் பண்ண ஒப்பு கொடுத்துட்டான். அப்ப சகோதரனே சகோதரி, சபையில தான் நம்ம இருக்கிறோம். தேவனுடைய அடிக்கடி சொல்லுதுதான், நம்ம சபையில தான் இருக்கிறோம். உங்களை யார் கன்வின்ஸ் பண்றாங்க? உங்களுடைய வாழ்க்கையை யார் கன்வின்ஸ் பண்றாங்க? உங்களுடைய குடும்பத்தை யார் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான்? கணவனை, மனைவியை, பிள்ளைகளை யார் கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க? அதை வச்சுதான் உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்த ஆவியானவருடைய பாதையில இருக்கிறதா அல்லது நாம தான் முடிவு பண்ணிக்கொள்ளணும். இப்ப அந்த மனுஷனுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பத்தி நான் ஒன்றும் பேசல. ரட்சிக்கப்படாமல் உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு தேவன் ஆவியானவர் மூலமாக கன்வின்ஸ் பண்ணுகிறார். ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுகிறார், ஒரு விஷயத்தை சொல்றார், நீ இந்த காரியத்துக்கு கீழ்ப்படி. பாருங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில கீழ்ப்படுகிறதுக்கு தான் கஷ்டம். அப்ப கீழ்ப்படுதலின் ஆவியானவர் தான் நமக்குள்ள கன்வின்ஸ் பண்ணுவார் இல்ல. ஆமேன். அப்ப ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி கீழ்ப்படுகிறாங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தை நீங்க பாருங்க. கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்க நீங்க வீட்டை பாருங்களேன். உண்மைதானுங்களே? ஆமா. ஆனா தேவன் கிருபையா நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் நல்ல மனைவியை கொடுத்துருக்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்களேன். எல்லா கணவர்களும் பேசும்போது சொன்னது, என்னுடைய மனைவி ரொம்ப ரொம்ப நல்லவங்க, வாயில்லாத பூச்சி. அவங்க பூச்சின்னு சொல்லுறது நான் விரும்ப மாட்டேன். அவங்க வாயாடாத ஒரு சகோதரி. ஆமேன். உங்களுடைய மனைவிக்கு உங்களுக்கு சகோதரி தெரியுங்களா? பாவத்தை குறித்து அவர் என்ன பண்றாருங்க? கன்வின்ஸ் பண்றார். பாருங்க, பாவம் கொடுமையானது. ஆமேன். பாவம் கொடுமையானது. அந்த பாவத்துல பிரதான பாவம் என்னதுங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறது. ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் இருக்கிறதுனால தான் அவன் உலகத்தின் மேல விசுவாசத்தை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி, இப்ப ஞாயிற்றுக்கிழமை நீங்க இயேசுவை விசுவாசிச்சனால இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நீங்க எங்க போயிருப்பீங்க? ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்போம், கோழி பிரியாணி சாப்பிட்டுட்டீங்கன்னா உட்காந்து படுத்துன்னு தூங்கின்னு டிவி நாடகம் பார்த்து ஏதோ ஒரு சண்டையை பார்த்துன்னு உட்காந்து இருப்போம். இப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க. இப்போ அந்த அவர்கள் என்னை விசுவாசிக்காமல் இருக்கிறபடினால நான் அவர்களுக்கு பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படுறேன்னு சொல்லி ஆவியானவர் சொன்னாரு. என்ன அர்த்தம்னு சொன்னா, இந்த ஜனங்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, தேவனுடைய சபைக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க, தேவனுடைய ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் என்னை விசுவாசிக்கல, அதனால இவர்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட நித்திய அந்த ஆக்கின தீர்ப்புக்கு
நான் அனுப்ப போகிறது கிடையாது. இவங்களே என்ன பண்ணிடுறாங்க, கிளியரன்ஸு டிக்கெட்டெல்லாம் வாங்கி விசாலாம் வாங்கி வச்சுக்கின்னு இப்போ போர்டிங் பாஸுக்காக காத்துனுக்குறாங்க. போர்டிங் பாஸ் கொடுத்த உடனே நரங்கன்னு போட்டுக்கிற ஃப்ளைட்டில் போய் உக்காந்துக்குவாங்க. ஆமேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் அவங்க கிட்ட பேசுகிறாரு. இப்போ அந்த மனுஷனுக்குள்ளார கிரியைகள் நடக்கிறது. ஆமாம்ல, சுவிசேஷன் ஒன்று இருக்குத்தானே, நற்செய்தின்னு ஒன்று இருக்குத்தானே, துர்ச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தியை என்னுடைய செவிகள் இன்னைக்கு கேட்கிறது. அந்த சத்தத்துக்கு நீங்கள் இன்னைக்கு செவி கொடுத்தால் என்ன பண்ணீங்களா, நீங்கள் செவி கொடுத்தால் அப்படின்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தை அவன் செவி கொடுக்கும்படிக்காக அவன் தூண்டி கொண்டு இருக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர். இப்போ அவன் அவிசுவாசத்தில் போகாதபடிக்கு அவனை விசுவாசத்துக்கு நேராக நடத்த அவனை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறான். உலகத்தின் மேலே பற்றுதலாக இருந்து உலகத்தின் மேலே நீ விசுவாசத்தை வச்சா உலகத்தினால உனக்கு நன்மை எதுவும் கிடைக்காது. ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேலே வசனத்தின் மேலே நீ என்ன பண்ணணும், விசுவாசத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரட்சிக்கப்பட்டுட்டோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவங்களே தேவ ஆவியானவர் உணர்த்த மாட்டாரா? உணர்த்துவார். அதான் சொன்ன பாருங்க, தேவ சபையில் இப்படித்தான் நடக்கணும். நம்முடைய தேவன் ஒழுங்குகளின் தேவன். நம்முடைய தேவன் தாறுமாறுகளின் தேவன் கிடையாது. ஆமேன். கண்டபடி நம்மளுடைய வாழ்வதற்காக நம்ம தேவன் தெரிந்து கொள்ளல. அப்போ உங்களுடைய வீடு ஒரு சபை, உங்களுடைய குடும்பம் ஒரு சபை, நீங்கள் வந்து இங்கே ஆராதிக்கிற இந்த ஆலயம் ஒரு சபை. அப்போ இந்த சமயத்தில் உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற ஸ்தானம், உங்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, அதை ஒருவர் இழந்து போய்விடக்கூடாது. புரிதுங்களா? அப்போ உங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும் என்பது உங்களுடைய கடமை, உங்கள் மேலே விழுந்த பொறுப்பு. இந்தந்த நாட்களில் இந்தந்த காரியங்கள் செய்யணும் என்பது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பொறுப்பு. அந்த பொறுப்பை நீங்கள் செய்யாமல் போகும் பொழுது தேவனுக்கு உங்கள் மேலே வரும் வெறுப்பு. அதனால் உடனே கேளுங்க, மன்னிப்பு உடனே கேளுங்க. இல்லை, மன்னிப்பு கேட்டிங்கன்னா உடனே உங்களுடைய வாழ்க்கையில் புதுப்பிக்கப்படும் ரட்சிப்பு. நன்றி செலுத்துங்களா, சத்தத்தை உயர்த்துங்க, நன்றி செலுத்துங்க. தேவனுடைய ஆவியானவர் அவர் பேசிக்கொண்டு இருந்தார். ஆமேன். சந்தோஷமா கரங்களை தட்டி பிரயோஜனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் நமக்கு இன்னைக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தால் நம்ம கோபம் ஆக்கின நாளிலே வெளிப்பட்ட தேவனுடைய அக்கினி நம்மை அழிக்காதபடிக்கு அவர் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் நம்மை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையினால வசனத்தினால அவர் வந்து நம்மை போஷித்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நீங்க அறிக்கை செய்யுங்க, அந்த கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் யாருக்கெல்லாம் வேணும்? அந்த கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி வாசம் செய்யும்படிக்காக எல்லோருமே கரங்களை தட்டி உற்சாகமாய் அப்பா, அந்த கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே சொல்லுங்க, அந்த கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே எனக்குள்ள இறங்கி வாங்க, என்னை பலப்படுத்துங்க என்று சொல்லி இந்த பாடலை பாடி அந்த ஆவியானவர் எனக்குள்ள வரும்பொழுது அவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லி நம்ம பாட போகிறோம். விசுவாசத்தோடு கூட பாடி அறிக்கை செய்யலாமா? ஒரு புதிய பாடல். கண்டித்து உணர்த்தும் ஆவியானவரே எனக்குள் வந்து தங்க நீர் வாருமே. கண்டித்து உணர்த்தும் ஆவியானவரே எனக்குள் வந்து தங்க நீர் வாருமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதியாய் உள்ளத்தில் வந்து நிரப்புமே. ஊற்று தண்ணீர் ஜீவநதியாய் உள்ளத்தில் வந்து நிரப்புமே. நிரப்பும் தூயரே, நிரப்பும் சுத்தரே, நிரப்பும் தூயரே, நிரப்பும் சுத்தரே. ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 இயேசுவே. எனக்குள் இருப்பதை எடுத்து கொண்டு உமக்குள் இருப்பதால் என்னை நிரப்பும். எனக்குள் இருப்பதை எடுத்து கொண்டு உமக்குள் இருப்பதால் என்னை நிரப்பும். அன்பால் நிரப்பிடுமே, என்னை சாட்சியாய் நிலை நிறுத்துமே.
அன்பால் நிரப்பிடுமே, என்னை சாட்சியாய் நிலை நிறுத்துமே. நிரப்பும் தூயரே, நிரப்பும் சுத்தரே, நிரப்பும் தூயரே, நிரப்பும் சுத்தரே. ஆராதனை 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 உமக்கே, ஆராதனை 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 இயேசுவே. நீரே வந்து தங்கி வாழும் ஆலயமாய் என்னை மாற்றும், நீரே வந்து தங்கி வாழும் ஆலயமாய் என்னை மாற்றும். உலகம் மறையனுமே, என்னில் உன்னதர் தெரியனுமே, உலகம் மறையனுமே, என்னில் உன்னதர் தெரியும். நிரப்போம் எல்லோருமாய் அறிக்கை செய்யுங்க. நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை 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 இயேசுவே. எழும்புகின்ற பாவ பழக்கங்கள் மறையனுமே, விழுந்து விழுந்து எழும்புகின்ற பாவ பழக்கங்கள் மறையனுமே. கிருபை பெருகனுமே, இன்னும் பரிசுத்தமாகனுமே, கிருபை பெருகனுமே, இன்னும் பரிசுத்தமாகனும். நிரப்ப சொல்லி கேட்கலாமா? பாடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் அந்த கண்டித்து உணர்த்தி கன்வின்ஸ் பண்ணுகிற அந்த ஆவியானவர் இறங்கி வரபடிக்காக நாங்கள் வரவேற்கிறோம்.